அந்த வழி அனுப்பு விழா பார்த்துருப்பீங்க. உங்கள் நடிகர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் பேசியிருக்கிறாரு. அந்த வழி அனுப்பு விழா எப்படி பார்க்குறீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், அதன் வழி அனுப்பு விழா இல்லை, வரவேற்பு விழா. உங்கள் தலைவரோட அந்த பேச்சில் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்ன? தலைவரை தவிர வேறு எதுவுமே பிடிக்காது. அதனால தான் அவர் பேசுறதே இல்லை. தெரியுதா? புரியுது. அறியாமையில் இருக்கிற பசங்களே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, தலைவர் பேசுறதும் பிடிக்கணும். உங்கள் தலைவர் ஏன் பேசாமல் இருக்காரு தெரிஞ்சு போச்சா? இதனால தான் தலைவரை தவிர எதுவுமே தெரியாது. தலைவருக்கும் எதுவும் தெரியாது. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உள்ள விஷயத்தை எந்த படத்துல வர்றாரு? எந்த படத்துல வர்றாரா? முதலமைச்சர் நடிகரா? ஜனநாயகன்ல போலீஸ்ல கேள்விப்பட்டோம். புதுசா இருக்குங்க. கதையை சொல்லுங்க. எங்க தமிழக முதலாக தமிழ் பல்ஸ் நேயர்களுக்காக விஜயோட விசுவாசி ஜனநாயகன் முதல்வராக நடிக்கிறார் விஜய். கதை லீக் பண்ணுங்க. எங்க தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல? ஆமா, அந்த படம் 2 வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்களே. அந்த படமா? வணக்கம். இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் தாவேகா தலைவரின் திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்களுடைய தீவிர விசுவாசி, ரசிகர் என்று பல போர்வையில் இன்று அறியப்படும் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்கிட்ட இன்னைக்கு கேட்கறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று மலேசியாவில் நடந்திருக்கு. ஒரு ரசிகர்கிட்ட எப்படி கேட்கலான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யாரையா நீங்கள் அப்படின்னு உங்கள் தலைவரை உங்களை பார்த்து கேட்டிருக்காங்க. நேற்று ஒரு நடிகரோட வழி அனுப்பு விழா, நான் முடிச்சிட்டேன், ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர். வழி அனுப்பு இங்கேயே தடுக்கிறேன். வழி அனுப்பு இல்லை, வரவேற்பு விழா. வழி அனுப்பு விழா தானே நடத்தினாங்க இல்லையா? வரவேற்பு விழாங்க. அது நாங்கள் சொல்லுவோம், தலைவர் சொல்லுவார்னா தலைவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம தொண்டெல்லாம் ஏற்றுப்போமா? நாங்கள் அவர் வழியேற்பு விழா அவர் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் நாங்கள் அவரை என்றைக்குமே வழி அனுப்புகிற இடத்துல இல்லை, நாங்கள் வரவேற்கிற இடத்துல இருக்கோம். கரெக்டாக சொன்னீங்க. வழி அனுப்புறத வரவேற்பு விழா. ஆமாம். அப்போ வழி போகிறத போய் அவர் இதோட படம் நடிச்சு முடிச்சிருவாரு. நீங்கள் வரவேற்றுட்டீங்க ரசிகரெல்லாம். அதாவது ஓகே, நீங்கள் சரி சொல்லுங்கள், அதுக்கு நான் விளக்கம் கடைசியாக கொடுக்குறேன். அந்த வழி அனுப்பு விழா பார்த்துருப்பீங்க. உங்கள் நடிகர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் பேசியிருக்கிறாரு. அந்த வழி அனுப்பு விழா எப்படி பார்க்குறீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், அதன் வழி அனுப்பு விழா இல்லை, வரவேற்பு விழா. நாங்கள் கூப்பிட்டதுனால தான் அவர் அங்கே வந்தார். மலேசியா வந்துடல. மலேசியா நீங்கள் கூப்பிட்டீங்களா? புரியுதுங்களா? நாங்கள் வர வச்சோம். ஆமாம், உங்களால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஆமாம், அது ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம மக்களை, உங்களோட தொண்டர்களையும் உங்களோட மக்களையும் அவங்க நிம்மதியாக ஒரு ப்ரோக்ராம் நடத்த விட மாட்டாங்க. எங்கேயுமே கூட்ட நெரிசல்லாம் ஏற்படுத்தி இது பண்ணுறதுக்கு காரணம் அவங்க தான். ரெண்டாவது, அவங்க எதிரியை வச்சு வீழ்த்துறது கிடையாது, பில்லி சூனிய ஆவி வச்சு தான் அவங்க வீழ்த்துறாங்க. எந்த ஆவி வச்சு? இட்லி, தோசை, இடியாப்பம். அதாவது உங்களுக்கு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குங்க. பாருங்க, மாலைக்கெல்லாம் மாலை போட்டிருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க. இருந்தால் கடவுளை நேசிக்கிறவங்க, புரியுதுங்களா? விஜய் நேசிக்க மாட்டாங்களா? ஐயோ, என்ன சொல்ல வரீங்க? கடவுளை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக எப்படி சாத்தானே நேசிப்பாங்க, புரியுதுங்களா? சாத்தானோட விஷயங்கள் தெரியும். கடவுளுக்கு நேர் ஆப்போசிட் யாரு? கடவுளுக்கு நேர் ஆப்போசிட் யாரு? கடவுளுக்கு நேர் ஆப்போசிட் யாரு? பேய்களும் சாத்தானுங்களும் தான், புரியுதுங்களா? பூதங்களும் அப்படிங்கிற மாதிரி. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனால அங்கே இங்கே நாங்கள்லாம் எங்கள் மக்கள் எல்லாருமே கடவுளை பயங்கரமாக நேசிக்கிற மக்கள். இவங்களை நல்லா இது பண்ணுறதுனால தான், அந்த கடவுளோட அனுகிரகம் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் அந்த தீய சக்திகள் எங்களை பெருசாக அண்ட முடியல. தலைவர் நல்லா கவனிச்சு பார்க்கணும். நாங்களாம் தூய சக்தி. ஓகே. தீய சக்திங்கிறது யாரு? டிஎம்கே. அந்த டிஎம்கே சதிகாரங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் எல்லாம் நேரடி எதிர்க்கவே கிடையாது. எல்லாமே ஒரு பில்லி சூனிய ஆவி பேய்களை ஓட்டி இது மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் ஈடுபட்டுச்சு, ஆனால் மலேசியாவில் ஈடுபட்டுச்சா? என்னாச்சு? புரியுதுங்களா? அங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கல்ல, தலைவனோட ஒவ்வொரு ஸ்பீச்சையும் பார்த்தீங்களா? ஏன் இங்கே பேச மாட்டேங்காரு? வாயை கட்டி போட்டுட்டாங்க, மந்திரத்தால வாயை கட்டி போடுறாங்க. எங்க இது புது தந்திரமா இருக்கே சார்? புதுசு இல்லைங்க, காலாகாலமா இருக்கு. இது பழைய மெத்தடு. ஆனா பழைய மெத்தடை இவனுங்க கையில எடுத்துக்கிட்டு இங்க வாயை கட்டி போடுற ஒன்றும் இல்லைங்க. நீங்க நல்லா பார்த்துங்களேன்,
தலைவன் என்ன நினைச்சானோ அதை பேசினாப்புல மலேசியாவில். அங்க ஆ. என்ன ஆனா நினைச்சாரு இங்க- அவரு? ஆ? என்ன நினைச்சாரு, என்ன பேசினாரு? இல்ல அவர் பேசுனது என்னன்னு சொல்லுங்கன்னா, நான் அப்புறம் நம்ம என்ன நினைச்சாரு நம்ம அதுக்கப்புறம் உட்காந்து பேசிடலாம். ஏதாவது பேசினாரா? எதிரிகள் பழி வாங்குற உணர்வோடு இருக்காதீங்க. எதிரிகளை மன்னிக்க குணத்துல நாங்க இருக்கிறோம். ஓ, புரியுதுங்களா? இது யாருக்கும் அங்க இருக்கிற மலேசிய மக்களுக்கு சொல்லல. ரைட்டு. அங்க இருந்து இங்க சொல்றோம். அப்போ பனையூர்ல அந்த தூத்துக்குடியோட மாவட்ட நிர்வாகி அஜிதா அவர்களை மன்னிக்கலையா? ஏங்க அஜிதா அவர்களை நாங்க தெளிவா சொல்லிட்டோங்க. அஜிதா வந்து பேசிக்காவே வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலே புசி ஐயா கூப்பிட்டு வச்சு உங்க பேரை வந்து மாத்துங்கம்மா அப்படின்னு விஜிதான்னு மாத்துங்கன்னு சொன்னோம். நியூமராலஜி படி. நியூமராலஜிலாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அஜித்து செட் ஆகாது. ஓ, அந்த கால்குலேஷன். புரியுதுங்களா? அந்த இதுல வந்து நாங்க வந்து அஜிதாவை நாங்க விஜிதான்னு மாத்த சொன்னோம். அவங்க டைமிங்ல செய்யவே இல்லை. ஒரு 1700 ரூபாய் கொடுத்து தன்னோட கெசட்ல தன்னோட பேரை மாத்திக்க முடியாத அவங்க எப்படி கட்சி பணியை அவ்வளவு செலவு பண்ணி எப்படி பண்ண முடியும் அவங்களால? இது கஷ்டம்தான். புரியுதுங்களா? ஆனா இப்ப வந்து நாங்க இப்ப மலேசியாவில இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையனுக்கு என்ன பேர் மாத்துவீங்க? செங்கோட்டையனுக்கு இல்ல அடுத்து வரப்போக நிர்வாகிகள், பல நிர்வாகிகள் நமக்கு நிறைய பேர் வர இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நிர்வாகிகளுக்கு என்ன பேர் மாத்துறீங்க? யார் பேரையும் மாத்துறதுக்கலாங்கிறத விட முன்னால அப்படின்னு விஜய் அப்படின்னு போட்டுக்கிட்டா போதும். புரியுதுங்களா? இப்ப டி ராஜேந்தர் அப்படின்னு இருந்தாரு, விஜய் டி ராஜேந்தர். அப்போ டி ராஜேந்தருக்கும் விஜய் தான் பேர் வச்சிருக்காரு, விஜய் டி ராஜேந்தர்னு. இது அவருக்கு தெரியுமா? ஏங்க ஒரு விஷயங்க, வெற்றி ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதை தூக்கி வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணுங்கிற மனநிலை டி ராஜேந்தர் சார்ட்டு வந்திருக்கு. புரியுதுங்களா? பல காலகட்டங்கள்ல அவர் கடன்பட்டு இருந்தப்போ குரோம்பேட்டில் வெற்றி இருக்கு, அவர் வீடு டி நகர்ல இருக்கு. அவர் எந்த இடத்துக்கு போய் எப்படி தூக்கி வச்சுக்கிட்டாரு எனக்கு புரியலையே. இல்லைங்க, ஒரு விஷயம், எங்க தலைவன் வந்து டி ராஜேந்தர் அவர்கள் கடன்பட்டு நொந்து நூலாகி உட்காந்துருக்கப்ப ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில அப்படியே திணறி போய் நின்றுட்டு இருக்கிறப்ப எங்க தலைவர் தான் போய் ஒரு அணிலா இருந்து ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ணது மாதிரி. புரியுதுங்களா? அந்த நேரத்துலயும் ஒரு அணிலா இருந்து தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணாரு. என்ன படத்துக்கு எப்படி பண்ணியிருக்காரு? அவர் குஸ்தியோ ஒஸ்தியோ அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா? அந்த படம் ஒஸ்தியோ புதுசா இருக்க. இல்லைங்க, செலும்பு நடிச்ச படங்க. அதுக்கு அவங்க டைட்டில் வந்து எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. அதுல ரொம்ப கடன்பட்டு அதை ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு இருக்கிறப்ப இவரு தான் ஃபினான்ஸ் ஃபண்டிங் எல்லாம் இது பண்ணி கொடுத்தது. ஓஹோ. ஆமா, அதனால இதுதான் இல்லை, அதுக்கு முன்னால இருந்தே விஜய் வந்து நமக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு வெற்றி வாகை சூடிய ஒரு பேரு அப்படிங்கிறதுனால தான். இது அவருக்கு எப்ப தெரிஞ்சது விஜய்க்கு? அவர் பேரு வெற்றி வகை சூடக்கூடிய பேருன்னு எப்ப விஜய்க்கு தெரிஞ்சது? எங்க விஜய் லவ் டுடேன்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா? சொல்லுங்க. அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் எவ்வளவு படங்கள் தோல்வி அடைஞ்சது, காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு படங்கள் தோல்வி அடைஞ்சது இப்படி வரிசையா பார்த்துட்டே போனோம். காலமெல்லாம் காத்திருப்பேன்னு ஒரு படம் நாங்களாம் காத்திருந்து பார்த்தோம். சுந்தரராஜன் அவர்கள்லாம் நடிச்சிருப்பார். அதெல்லாம் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு வேதனையிலும் துக்கத்திலையும் தொண்டை அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க கண்ணுக்குள்ள ஒரு விஷயங்க விடுங்க, இப்படி வந்து தோல்வி படம்னு சொல்லாதீங்க. தப்பான காலகட்டங்கள்ல ரிலீஸ் பண்ணுங்க. அந்த படத்தெல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணட்டுமே. பண்ணினா இப்ப ரிலீஸ் பண்ணா வெற்றி படம் தானே. அதெல்லாம் எப்பவோ ரிலீஸ் பண்ண படத்தை போய் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க ஒரு படம் ரிலீஸ்னா அந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது, ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? கொரோனா டைம்ல வந்து எவன் படம் ரிலீஸ் ஆனாலுமே ஓடாது. காலம்லாம் காத்திருப்பேன்னு வரும்போது ஒரு படமும் ரிலீஸ் ஆகல சார். கண்ணுக்குள் நிலவு வரும்போது ஒரு படமும் ரிலீஸ் ஆகல. பெரிய படம் ஓடல சார். அதுல ஒரு நடந்து வருவார் பார்த்திருக்கீங்களா? பிரமாதமா இருந்துச்சு நேத்து. அதெல்லாம் அந்த படத்தெல்லாம் ஏன் வந்து இதுல ப்ரோமோல போடல நீங்க? ஏங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அதாவது தலைவர் என்ன பிடிக்குமோ அதைத்தான் நாங்க செஞ்சிருக்கோம். ஓ, தலைவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சிருக்கீங்க. புரியுதுங்களா? தலைவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நாங்க பண்ணி வைக்கல. ஓ, சரி சரி சரி. தலைவர் என்ன செய்யறாரோ அதுதான். புரியுதுங்களா? எல்லா இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்தார்ல, சில டேரக்டர் மட்டும்தானே போனாங்க எங்க. ஆமா, அதிலே புரிஞ்சுக்கிட்ட தெரியணும். உங்களால் வாழ வைக்கப்பட்ட டைரக்டர்ஸ், உங்களால் அவங்க வாழ்ந்தாங்க, அவங்களால நீங்க வாழ்ந்தீங்க. அந்த டைரக்டர்ஸ் மட்டும் தானா? இது எப்படி எடுத்துக்கணும்? நிறைய பேர் நன்றி கெட்டவங்களாயிட்டாங்க. அவங்களாம் நன்றி உணர்வோடு இருந்ததுனால தான் அங்கே வந்தாங்க. ஓ, புரியுதுங்களா? நன்றி மறக்காம இருக்கணுங்க. சரிதான். ஒருத்தர் நமக்கு படம் கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி மறக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அப்படி இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. பத்ரி படத்தோட தோல்விக்கு அந்த ப்ரொடியூசருக்கு என்ன சார் பண்ணீங்க? அந்த டைரக்டருக்கு
ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, எங்களை வச்சு படம் எடுக்கிறப்ப படம் ஓடிதான் லாபம் சம்பாதிக்கணுங்கிறதே கிடையாது. எடுத்தோனையுமே வீட்டுல வச்சு லாபம், லாபம் வருமா? எடுத்தாவே லாபம் தானுங்க. அது ஆரம்பிக்கும் போது போடுறதுங்க, லாபம் சொல்லி போடுவோம், பிள்ளையார் சொல்லி போட்டு லாபம் போடுவோம், அதை விட்டுருங்க. நான் கேட்கறது, இவர்களால் வந்து இப்போ லாபம் அடைஞ்சா சொன்னீங்க, நான் கேட்ட இந்த பத்ரி டைரக்டர் ப்ரொடியூசர் அவங்க வந்து வெளியில சொன்னாங்களா எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு? கதர்னாங்க. எத்தனை டைரக்டர் எத்தனை ப்ரொடியூசர் லாஸ் ஆனவங்க கத்துறாங்க தெரியுமா? ஏங்க ஒரு இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கால் ஷீட் கொடுங்கன்னு எத்தனை டைரக்டர்ஸ் வந்து நின்னாங்க? அவங்களுக்கு அப்பவே அந்த ஒரு விஷயங்க, ஒரு 10 கோடி ரூபாயில படம் பண்றப்ப அவங்களுக்கு தகுதி இல்லாம இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து 400 கோடி ரூபாய் இப்ப எங்க இருந்து பெறட்ட முடியும் அவனால? ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு, வாரிசுன்னு ஒரு படம் எடுத்தாரு ஒரு ப்ரொடியூசர், ஆ. இது இருக்கே அது இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னார், எல்லாம் இருக்கே அப்படின்னாரு. கடைசியில் அவர் இடியாப்பம் விற்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டீங்களே, அந்த அவருக்கு 100 தடவை கால் ஷீட் கொடுத்துருக்கலாமே. இப்போங்க ரீசெண்டா வாரிசு ரொம்ப இல்லை ஏங்க, ஒரு படம் எடுத்தோமே அவன் போண்டி ஆயிட்டான், அடுத்த படம் எப்படிங்க அவனுக்கு கொடுக்க முடியும்? என்னங்க நாலேஜ் இல்லாம பேசுறீங்க? என்னங்க நீங்க அப்ப ப்ரொடியூசருங்க, நீங்க நல்லா வாழ வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா, டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் வாழ வச்சேன்னு சொன்னீங்களா, அதனால கேட்டேன். ஏங்க எங்களை வச்சு படம் எடுக்கிறோம் 2 விதமா இருக்காங்க, புரியுதுங்களா? நான் இவ்வளவு சம்பாரிச்சேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லி அடுத்த மூமெண்ட்டை நடத்துறவன், புரியுதுங்களா? எங்களை வச்சு எவனும் சம்பாதிக்காம இல்லை, எங்களை கமிட் பண்ணாவே சம்பாதித்தனம் உண்டு. சில பேர் வந்து எங்களை வச்சு கமிட் ஆகிட்டு லாஸ் கணக்கு காட்டிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளார அவனுங்களோட சொந்த பந்தம் தனியா தீவெல்லாம் வாங்கியிருக்காங்க, புரியுதுங்களா? இவரை வச்சு சீரியஸாங்க தனி தீவு வாங்குறானுங்க. நீங்க என்ன ஆள் இல்லாத இடத்துலதான் வீடு கட்டி இருக்காங்க, அவளை கடனாளியா இருக்காங்க. அது பேர் தனித்தீவு இல்ல. அவ்வளவு தூரத்துக்கு கோடீஸ்வரனா இருந்தவனை கொண்டு போய் ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் மாட்டி விட்டுருக்கீங்க, இது பேர் தனித்தீவாங்க. என்னங்க இது புதுசா இருக்கு? ஐயோ, உங்களுக்கு தெளிவா ஒன்று சொல்றேன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சினிமாங்கிறது ஒரு கேம்லிங், புரியுதுங்களா? அந்த கேம்ல வந்து எல்லாரும் ஜெயிக்கணும்னு தான் வர்றான், ஆனா தோக்குறான் அப்படிங்கிறது வந்து அது அதாவது இல்லாதவன் வந்து அங்க தோத்து போல, இருக்கிறவன் தோத்து போறான். எல்லாத்தையும் வச்சிருக்கவன் தான், அவனுக்கு தோல்வியே அது ஒரு தோல்வி கிடையாது, புரியுதுங்களா? இப்ப எங்க தலைவர் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறார், தோத்துட்டார், நிப்பாரு, புரியுதுங்களா? எலெக்ஷன்ல நின்று தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, தோக்க மாட்டாரு. சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஜெயிச்சாதாங்க ஒரு பேச்சுக்கு, தோக்கிறது கண்டிப்பா நடக்கும். அப்ப தோத்துட்டாங்கிற சொல்லாங்க, தோக்குறார் அப்புறம் என்ன செய்வார் அடுத்து? அந்த தோல்வியே கிடையாது. அப்ப சொல்லிட்டார், அடுத்ததுக்கு முயற்சின்ட்டார், விடாமுயற்சின்ட்டார். அதுவும் அஜித் படம் தான். அஜித்தை வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த திருப்பு நாங்க நண்பராக ஏற்றுக்கிட்டோம். ஆமா, பார்த்தோன்னே. அவர் ஏன்னா தொடர் தோல்வியை கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு என் தலைவன் வந்து அஜித்துக்கு. ஆமா, வேற என்ன? சரி, அஜித்தை பத்தி ஏங்க சம்பந்தமே இல்லாம அந்த மேடையில அஜித்தை பத்தி எதுக்குங்க பேசணும்? அதைத்தான் நாங்க கேட்கறோம். புரியுதுங்களா? சம்பந்தமே வேற என்னன்னா, அவர் இங்க இருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி மலேசியா ஃபங்க்ஷன்ல அஜித் வந்து கலந்துக்க போறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வேற கிளப்பி விட்டீங்களா? அவரோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல அவர் கலந்துக்கிற பழக்கம் கிடையாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட டீசெண்டா ஒதுங்கக்கூடிய ஆளு. இந்த மாதிரியாங்க அவரும் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் இவருக்கு நிகரான அவரு வரமாட்டாருங்க, ஆனா அவரோட ரசிகன்கன்னு வருவானுங்கல்ல, அவனுங்களை நம்ம என்ன பண்ணணும்? வசியம் பண்ணணும். வசியம் பண்ணுமா? நேத்தே அந்த கேள்விக்கு சொல்லிட்டான்ல, கடவுள் அப்படின்னு சொன்னோன்னே அஜித்தே அப்படின்னு தான் குரல் கேட்டுச்சே தவிர, அதுக்கு உங்க தலைவர் அம்மான்னு சொன்னாரு, அது வேற விஷயம். நீங்க சொல்லுங்க. இல்ல, அப்ப உங்க கூட்டத்துல அஜித்தோட ஆள் தான் இருக்காப்லங்கிறீங்களா? விஜயோட ஆள் இல்ல. அப்ப அஜித்தாக்கு கொடுத்துருக்கலாமே. அப்படி கிடையாதுங்க. நான் வந்து இப்ப தலைவர் வந்து எங்க தலைவர் வந்து பொலிட்டிக்கலுக்கு வர்றப்ப ஒரு சாரர் மட்டும் என் ஆளுங்களை மட்டுமே வச்சு நான் ஜெயிச்சிட முடியாது, புரியுதுங்களா? தலைவரோட ஆள் மட்டுமே வந்து ஜெயிச்சிட முடியாது, எல்லாரும் வேணும் அப்படிங்கறதான். நாங்க வந்து டிஎம்கே ஆளுங்கள் வரைக்கும் நாங்க இப்போ ரெடி பண்ணிருக்கோம், பார்த்து வச்சுக்கோம் நாங்க, புரியுதுங்களா? இப்ப தலைவர்ல நீங்க ரெடி பண்ணும்போது ஆட்களை ரெடி பண்ண மாட்டீங்களா? எல்லா தலைவர்களும் வேணும்னு சொல்லிட்டீங்க. இனி மிச்சம் இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மிச்சம் இருக்கிறாரு. மீதி எல்லா தலைவரும் வந்துட்டாங்க. ஏங்க 234 இல்ல 264 தொகுதிகளையும் நாங்க நின்று 234 தான். 264 எங்கெல்லாம் வருது? பாண்டிச்சேரியில இருக்கிற 30 தொகுதியும் நாங்க தாங்க, புரியுதுங்களா? புரியுது. அதெல்லாம் சேர்ந்து ஆந்திரால, கர்நாடகால 45 தொகுதி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொன்னாங்களே, கேரளால 100 தொகுதி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொன்னாங்களே. இதெல்லாம் முன்னாடி இருந்த திட்டங்க, இதெல்லாம் பழைய திட்டம், புரியுதுங்களா? இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கல்ல, அங்க இருக்கிற கிரௌடோட இதெல்லாம் பார்த்தீங்கல்ல, பார்த்தோம், புரியுதுங்களா? நல்லா தெரியுமே. மலேசியாவுக்கு தான் தேர்தல். மலேசியாவில் பிஎம் ஆகிற எல்லா விஷயமும் அடுத்த கட்டம் அங்கதான். அப்போ தமிழ்நாடு விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க கேட்டீங்கல்ல, நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, தயவுசெய்து தமிழ்நாடு விட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய அரசியலை பார்த்தா பயங்கரமா இருக்கு. நீங்க மலேசியாவில் இவ்வளவு கூட்டம் இருக்குங்க, அங்க போங்க, யாருங்க வேண்டாங்க? பொதுச் செயலர் அங்கே தானே இருக்காரு, உங்கள் கட்சியோட மாவட்ட செயலர்லாம் இப்போ அங்கே தானே இருக்காங்க.
இங்க செவிலியர்கள் போராட்டத்துல இருக்காங்களா, இல்ல வந்து டீச்சர்ஸ் போராட்டத்துல இருக்காங்களா, இல்ல தூய்மை பணியாளர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அங்க இருக்காங்களா? எல்லாரும் டிக்கெட் கிளிக்க தானே போயிருக்கீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. எங்க நமக்கு எதிரி இல்லாம ஒரு சமுதாயம் இருக்குதோ, அங்க தான் கட்டமைப்பு முழுசா நடத்த முடியும். அங்க ஆல்ரெடியே கட்டமைப்பு கட்டி வச்சிருக்காங்க. எங்க அங்க? புரியுதுங்களா? ஆமா. ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறதுங்கிறது கஷ்டம். கட்டுன வீட்ல குடி போறதுங்கிறது ஈஸி. புரியுதுங்களா? இத நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாரி ஒரு கட்டமைப்பு மலேசியாவுல இருக்குது. அந்த மாரி ஒரு இடத்துல போயிட்டு டக்குன்னு நாங்க அடுத்தாப்புல வேர்ல்டு வைடா ஒரு ட்ரம்ப்புக்கு போட்டியா தான் நாங்க நினைக்கிறோமோ ஒழிஞ்சு, இந்த மாதிரிலாம் டிஎம்கேக்கு போட்டி, ஸ்டாலினுக்கு போட்டி எல்லாம் இங்க கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ட்ரம்பும் தோக்குற இடத்துல தாங்க இருக்காரு. அப்ப போட்டி உங்களுக்கு தோக்குறது இல்லனா? ஏங்க ட்ரம்ப் தோக்குறாருலங்க. அவர் தோக்குறதுக்கு காரணமே எங்க தலைவர் தாங்க. எங்க தலைவர் ஜெயிக்கிறப்ப அவர் தோத்து தானே ஆகணும். ஓ மை காட். ஓ மை காட் இல்ல. இது கடவுளோட போட்ட திட்டம். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். ட்ரம்ப் தோக்கடிக்கிறதா? கண்டிப்பா. நீங்க இங்க இருந்து அவர் போய் விஜய் அவர்கள் போய் ஏங்க யாராவது எதிர்பார்த்தாங்களாங்க? அந்த இது ஆடிட்டோரியத்துல நாங்களே எதிர்பார்க்கலைங்களே. விஜய் எதிர்பார்த்திருக்காரா? எங்க மலேசியாவுல ஒரு ஆடிட்டோரியம் இது வரைக்கும் கின்னஸ் ரெக்கார்ட். அந்த ஆடிட்டோரியம் இவ்வளவு ஃபுல்லா ஆனதே கிடையாது. அப்படிங்கறத எப்படி புரியுதுங்க? உலக மக்கள்லாம் சந்தோஷமா வழி அனுப்பி இருக்காங்க. ஐயா வந்துராதன்னு சொல்லி சந்தோஷமா வழி அனுப்புறது இவ்வளவு கூட்டம் இருக்கும். இப்போ கலைஞரோ அல்லது இப்போ ஒரு புதுமான அரசியலை விட்டுருங்க, ரஜினி அவர்கள் நடிப்பு நிப்பாட்டுன்னு சொன்னா இவ்வளவு பேர் கூட்டம் கூட்டமா போய் நிப்பாங்களா? இல்ல கமல் சார் அப்படி நின்னா அப்படி கூட்டம் போய் நிப்பாங்களா? உங்களை சந்தோஷமா வழி அனுப்புறாங்க. தயவுசெய்து வந்துறாங்க. இல்லங்க, நல்லா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து போக கூடாதுங்கிற எண்ணத்துலதான் அவங்களாம் இருந்தது. புரியுதுங்களா? போயிடாதீங்க, எங்களை விட்டு போயிடாதீங்கிறதுனால தான் இப்ப தலைவர் வந்து தமிழ்நாட்டுல இப்பைக்கு நம்ம வித்ட்ரா பண்ணி அங்கேயே இருந்துன்னு ஆன்லைன் நீங்க பிரச்சாரம் பண்ணலாம்ல. நீங்க அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க ஆன்லைன் பிரச்சாரங்கிறது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அது பிரயோஜனமற்றது. நேரடி வாக்கு சேகரிப்பு தான் உண்மையிலேயே அவன் வீட்டில் இருக்கிறவன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நடத்துறது. அதனால மட்டும்தான் தலைவர் வந்து நேரடியா எங்களுக்கு ஆன்லைன்ல உட்காந்து நடத்த தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு அரசியலே பண்ண தெரியாது, அப்புறம் ஆன்லைன்ல நடத்த தெரியாதுன்னு கேக்குறீங்க. இங்க அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் கத்துக்கிட்டு வந்தவனு கிடையாதுங்க. இவங்க எல்லாருக்குமே கத்து கொடுத்தவங்களே எங்க நாங்க. தலைவருங்கிற வேலை எனக்கு கத்து கொடுக்கறது தானுங்க. தலைவருக்கே இங்க பாதி பேர் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று ஒரு ஃபங்க்ஷன்லையும் எழுதி வச்சு தானே படிக்கிறீங்க நீங்க. சரி விடுங்க, அதை விட்டுருங்க. உங்க திருவிழாவை பத்தி சொல்லுங்க, வழி அனுப்பு திருவிழா பத்தி. அதையும் விட்டுருங்க. உங்க தலைவர் பேசினார்ல நேற்று, குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியில இருக்கிற இதை கவனிச்சிங்களா? கவனிச்சேங்க. என்ன கொடை 100 ரூபா. 100 ரூபாயா? கொடை 100 ரூபா தானே வரும். ஆமா, நம்ம ஊர்ல கொடை 100 ரூபா. அங்க என்ன எவ்வளவு? 150 ரூபாயா? இல்ல, எங்க இருந்தாலும் கொடை வந்து ஒரு அந்த சீசனுக்கு தகுந்தது மாதிரி கொடையோட ரேட் கம்மியா இருக்கும். சொல்லுங்க. அந்த கொடையை வைத்து ஒரு கதை சொன்னார்ல, அந்த கதை எதுக்காக சொன்னாரு? நாம செஞ்சது, நாம எங்கேயோ யாருக்கோ ஒரு இதை செஞ்சோம்னா அது திருப்பி நமக்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த கருத்து அந்த கதையில இருந்துதா இல்லையா? அந்த நன்கொடைம்பாங்கல்ல, அந்த கொடையை விட்டுருங்க. நன்கொடைன்னு சொல்லி நம்ம இலங்கை வாழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்களே தமிழ், அதில் நன்கொடை 500 ரூபா கொடுத்தீங்க. சரி, இந்த குட்டி ஸ்டோரில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு பெண்மணி, இன்னொரு தகப்பன், இன்னொருத்தர், கடைசியில் அந்த ஆட்டோ டிரைவருக்கே வந்திருக்கு. இது என்னது? இது ஸ்க்ரீன் பிளேயா? இது எனக்கு இந்த குட்டி ஸ்டோரியோட சரிங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னது? நாம எதை செஞ்சோமோ அது நமக்கு வரும். ஒரு கொடையை திருப்பி கொடுத்தா அந்த கொடை திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். ஏங்க உங்க கையிலேருந்து ஒரு கொடையை கொடுத்து விடுங்க பார்ப்போம், கீழே இறங்குறவங்கள்ட்ட உங்கள்ட்ட திருப்பி எப்படி வருதுன்னு பார்ப்போம். மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பா நமக்கு கடவுள் அதே கொடையை ரிட்டர்ன் கொடுப்போம். வேற கொடை கூட வாங்க மாட்டீங்க. அந்த கொடை திரும்ப வர வரைக்கும் மழை வெயிலெல்லாம் நனைஞ்சிட்டே போவீங்க. அதாவது அதான் சில நம்ம நல்லது செஞ்சா கூட பார்க்குறவங்க கண்ணுக்கு புரிதல் தப்பா இருந்ததுன்னா தப்பான புரிதலுக்குள்ளார தான் இருக்கும்பாங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தத்துவமான கதை அது. ஆனா அந்த கதையை, அந்த கொடை கதை வந்து ஒரு தத்துவமான கதை. வாழ்க்கையோட ரகசியங்கள் இப்படி நீ கொடுத்தா உனக்கு வருங்கிறது எவ்வளவு பெரிய சூட்சமம் தெரியுமா? இது வரைக்குமே யாருமே இவ்வளவு தெளிவா கொண்டு போய் ஒரு ஔவையார், ஒரு திருவள்ளுவர் இவங்கெல்லாம் பிச்சை எடுக்கணும். உங்க தலைவர்கிட்ட தானே? தலைவர்கிட்டயா? அந்த கதை சொன்ன விதத்துக்குங்க, புரியுதுங்களா? புரியாத, அதாவது தமிழே வந்து சரியா எழுதாதவங்க தெரியாது, தமிழா சரியா பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? எங்க தமிழ் நல்ல ஒன்று தெரிஞ்சுக்க. தமிழன் படம் தெரியும், அதுவும் விளங்காத படம். எங்க தமிழ் எங்க தலைவர் பேசுற தமிழை வந்து நீங்க இது பண்ணாதீங்க. நான் கொச்சப்படுத்தலைங்க, பேசுறேன். புரியுதுங்களா? அவர் செமையா பேசுறாரு.
அந்த பாக்குறீங்கல்ல, தமிழ் அப்பா அத்தனை பேர் ரசிக்கிறானுங்கன்னா சும்மா நம்ம வந்து ஒத்தாளு உட்காந்து விமர்சனம் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு பேச்சு அத்தனை பேர் ரசிக்கிறான் அப்படிங்கிறப்ப என்ன, ஏன்னா அவன் கேட்கல, வீட்டுல போன அப்புறம் தான் கேட்பான், அதனால கேட்கல, அவன் ரசிக்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. அவன் கத்திட்டே தானே இருந்தாங்க, நேத்தும் பாத்தீங்கல்ல, அதுவும் கத்திட்டு தான் இருந்தாங்க. என்னங்க இப்படிலாம்? இல்ல, அவர் பேசுறது யாராவது கேட்கணுங்க, கேட்டா சொல்லணும். அவர் தெள்ளு தமிழ் பேசினாரு, தெளிவா பேசினாரா, தெல்ல பேசினாரா? உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மொழியாடல் இருக்கும்பாங்க. ஆமாம். உங்களுக்கு இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த ஒரு விஜய் அவர்கள், தளபதி, எங்கள் தளபதி அவர்கள், அவர் போய் மலேசியாவில் பேசுகிறாருன்னா மலேசிய தமிழ்ங்கிறது ஒன்று இருக்குது. ஆமாம், இருக்குது. புரியுதுங்களா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு எல்லாம் கலந்து ஒரு கலவையை கொடுத்த அவனையும் கைத்தட்ட வைக்கிறதோட சூட்சமத்தை நீங்கள் புரியலன்னு ரொம்ப கொச்சத்தை. மலேசிய தமிழ் அவர் பேசலையே, இங்கே இருக்கிற லோக்கல் தமிழ் தானே பேசினார் அவர். நம்ம தமிழில் இப்போ நார்மலாக பேசுகிற தமிழ் தானே பேசுனார். அதை மற்றவன் பேசுனா புரியுமா? ஆனால் தலைவன் பேசுறதுனால தான் புரியுது. அவ்வளோ பெரிய சத்தத்தில் அவங்களுக்கே கேட்டிருக்காது. மைக்கை மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, ஒரு அவருக்கே கேட்டிருக்காதோ? எங்க டிஎம்கேக்காரன் சதி பண்ணி மைக்கை வந்து ஆஃப் பண்ணி விட்றானுங்க. அங்கெல்லாம் ஆள் வச்சு நிறையா வேலை செஞ்சாங்க டிஎம்கேக்காரனுங்க, அங்கேயும் எல்லா வேலையும் செஞ்சானுங்க. ஆமாம். ஆனால் அதெல்லாம் மீறியும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வந்து கடவுள் வந்து நமக்கு அவன் கெட்ட ஆவியெல்லாம் வந்து அங்கே பழிக்க வைக்க முடியல. ஆமாம். இவனுங்களை வந்து விட்டு விலகி, சீரியஸாக சொல்கிறேன், தமிழ்நாடுங்கிறது ஒரு தரித்திரம் பிடிச்ச ஊர். இந்த ஊர்லேருந்து விலகி அவர் மலேசியாவிலே இருந்து மலேசியாவிலே பிஎம் ஆகி அப்படியே நேராக பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவா ட்ரம்ப்புக்கு நின்று அங்கே போயிட்டாருன்னா என்ன, ஆல்ரெடி என்ன தமிழக வெற்றி கழகமா அல்லது அங்கே நியூயார்க் வெற்றி கழகமா? இல்லைங்க, ஆல்ரெடியே வந்து நாங்கள் தலைவரோட குடும்பம் எல்லாம் லண்டனில் தான் இருக்காங்க. ஆமாம். அது லண்டன் வந்து ஆக்சுவலாக வந்து அரசர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இல்லாட்டினா நாங்கள் வந்து அந்த எலிசபெத் இதுலேயும் நாங்கள் வந்து போய் சேர்ந்து இதாகிடுவோம். அது வந்து அது ஒரு தனியாக இருக்கிறதுனால நாங்கள் ட்ரம்ப்புக்கு தான் இப்போ எகைன்ஸ்டாக இருக்கிற ஒரு. இல்லை, இதே கட்சி தான் அங்கேயும் போகுது, தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகம்னு அங்கே இது பண்ண முடியும், ஆங்கில வெற்றி கழகம்னு நாங்கள் அங்கே மாற்றிப்போம். ஓகே. ஆமாம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தாங்க தமிழக வெற்றி கழகம். அங்கே போயிட்டு ஆங்கிலம் தானே. இதே தமிழக வெற்றி கழகம் தான் உங்களுக்கு கேரளா ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். எவ்வளோ பெரிய லெவலில் வாய்ஸ் இருக்குங்க அங்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு. அரசாங்கம் இங்கேருந்து பேருந்துலேயே தமிழ்நாடுங்கிற பேர் எடுத்துட்டு கர்நாடகா. இல்லைங்க, நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியவே சுட்ட ஊர் இது. எந்த ஊர்? இந்தியா. ரைட். புரியுதுங்களா? ஆமாம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இங்கே வந்து இந்த மக்கள் இருக்காங்களே, இந்த இந்திய மக்கள், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். நீங்கள் என்னதான் கொடைவள்ளலாக இருந்து கொடுத்தாலும் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு ஒரு பேர் வரும். நீங்கள் என்னதான் செஞ்சாலும் நன்றி கெட்ட மக்களாகவே இங்கே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த மக்களை புறந்தள்ளி எங்களுக்கு மலேசிய மக்கள் ஒருத்தர் போதும் எங்களை வந்து பிரதமராக்கி அங்கே அமெரிக்க 65,000 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து உங்களை வந்து பார்க்க வந்தால் மலேசிய மக்கள் நன்றி உள்ள மக்கள். நாங்கள் இங்கே வந்து ஒரு டிக்கெட்டு 120 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தா நாங்கள் நன்றி கெட்ட மக்களா? ஏங்க, அப்போ எவ்வளோ க்ரௌடுலையும் ஒரு சொட்டு கூட பார்க்க முடியாமல் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்து நிற்கிறானே, 65,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா அவன் நன்றி உள்ள மக்களா? இங்கே நேரு ஸ்டேடியத்தில் நடத்தினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏங்க, இந்த படம் எங்கெங்க ரிலீஸ் ஆக போகுது? இங்கதான் கெட்ட ஆவி பூந்து ஒருத்தனை இடிச்சு செத்துறானே. வந்து என்னைய பார்க்க வர்றாங்க, தலைவனை பார்க்க வர்றாங்க, வர்ற இடத்துல செத்துறான், வர்ற இடத்துல சாவுறானே. இங்க ஒரு கொஞ்சமாவது இருக்குங்களா? புரியுதுங்களா? ஒரு கெட்ட ஆவியை ஏற்படுத்துறானுங்கள. ஆமா. ஆனா அங்க அப்படியெல்லாம் எவ்வளவு கிரௌடுலயும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துதா? ஒண்ணும் இல்லை. பாருங்க. அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் வந்து, ரெண்டாவது வந்து எங்க கொடியை காட்டக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. சிகப்பு மஞ்சள் சிகப்பை காட்டக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் திட்டம் போட்டு சிம்பாலிக்காக அங்கே இருந்த எல்இடி டிவி இதெல்லாம் லைட்லாம் வாட்ச் பண்ணீங்களா? சிகப்பு மஞ்சள் மட்டும்தான் நாங்கள் உருவாக்கி வச்சுருந்தோம். எங்கேயுமே நாங்கள் நினச்சதை மீறியும் செஞ்சு வைப்போம். அதை தெரியாத அளவுக்கு நடத்தி வைப்போம். அதுக்கப்புறம் தான் வழக்கு இருக்கும், அதுக்கப்புறம் தான் தெரியும். எப்பவுமே நீங்கள் செஞ்சுட்டு தானேங்க மாட்டுவீங்க. ஏங்க, இதெல்லாம் வழக்கா எப்படிங்க? எல்இடி லைட்டு போட்டது வழக்குக்கு கொண்டு வருவானா? எங்கள் கட்சி கூடிய காட்டிட்டோன்னு சொல்லுவானா? ஏங்க, உங்களுக்கு பண்ணக்கூடாதா என்ன? அதெல்லாம் பண்ணலாங்க, தப்பு இல்லை, காணுமா கண்டிப்பாக பண்ணலாம். சரி விடுங்க, இந்த கேள்வி வரும். 33 வருஷம் என் கூடயே இருந்து எனக்காகவே இருந்தீங்க, அந்த கடன், நன்றி கடனை இந்த விஜய் தீர்ப்பான். இனி 33 வருஷம் உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் வீடு தேடி வருவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு.
கரூர்ல 41 பேர் இறந்த உடனே இவர் வீடு தேடி இங்க வந்துட்டாரு. இது எந்த வீடு தேடி அவர் போவார்? செங்கோட்டையனை பத்தி சொல்றீங்களா? இல்ல, நடிகர் விஜய் அவர்களே, ஓய்வு பெற்ற நடிகர் விஜய் அவர்களை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். ஓய்வு பெற்ற நடிகர் விஜய்? ஆமாங்க, ரிட்டையர் ஆயிட்டார்ல. ஏங்க புரியுதுங்களா அவர் சொன்ன அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண விஆர்எஸ் வாங்கின நடிகர். ஓகேங்க, விட்டுருங்க. விஆர்எஸ் வாங்கினா விஆர்எஸ் விஜய் சொல்லுங்க. ஏங்க மிலிட்டரியில விஆர்எஸ் வாங்குவானுங்க, ஆனா வாட்ச்மேன் வேலை பார்ப்பாங்கல்ல. அப்போ நீங்க புரியுதுங்களா? விஆர்எஸ்ங்கிறது நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. மலேசியாவில் நின்று அவர் பேசுனது மலேசியாவுக்கு இங்க நடிக்கிற படங்கள் இனிமேல் மலேசிய மக்களுக்கு காட்ட மாட்டோம், அவ்வளவுதான். மலேசியாவில் வந்து இனிமேல் அவர் வந்து இதோட போதும், இந்த மக்களுக்கு நம்ம இது வரைக்கும் போதும் அப்படிங்கிற இடத்துல அவர் இல்ல. ஒருவேளை 2025 கடைசி படம்னு சொல்லி மறைமுகமா சொல்றீங்களா? 2026 தேர்தலுக்கு அப்புறம் நடிக்கக்கூடிய படத்தை அந்த வருஷத்துல சேர்த்துருவீங்களா? ஏங்க ஒரு விஷயங்க, அதாவது இந்த முதலமைச்சர் ஆயிட்டா பழசெல்லாம் மறக்கிறதுங்கிறது மற்றவனுக்கு தான். யார் முதலமைச்சர்? எங்க தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உள்ள விஷயத்தை எந்த படத்துல வர்றாரு? எந்த படத்துல வர்றாரா? முதலமைச்சர் நடிக்கிறா? ஜனநாயகன்ல போலீஸ்ல கேள்விப்பட்டோம். புதுசா இருக்குங்க, கதையை சொல்லுங்க. ஏங்க தமிழக முதலாக தமிழ் பல்ஸ் நேயர்களுக்காக விஜயோட விசுவாசி ஜனநாயகன் முதல்வராக நடிக்கிறார் விஜய். கதை லீக் பண்ணுங்க. ஏங்க தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல? ஆமா, அந்த படம் 2 வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்களே. அந்த படமா? தமிழக வெற்றி கழகம் ஒரு புது படம் எடுத்துட்டு இருக்கீங்க. தாவேகா கட்சியை பத்தி சொல்றேன். நீங்க எத்தனை இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு 6 இடத்துல ஷூட்டிங் பண்ணிருக்கீங்க. அந்த படமா? அந்த படத்துல முதல்வராக நடிக்க போறீங்களா? ஏங்க என்னங்க, ஏங்க இன்ட்ரோல் கூட வரலங்க அந்த படத்துக்கு. இப்பதானங்க எடுத்திருக்கீங்க, இன்ட்ரோல் கூட வரலங்க. 4 சீன் கூட நடிக்கலங்க. எந்த அளவுக்கு ரொம்ப மட்டரமான ஒரு இத உங்க மனசுல இருக்கு பாத்தீங்களா? உங்க தலைவர் 4 சீன்ல நடிக்காருன்னா அது வேற விளம்பர படங்க. அதுக்கு சரி, படம் முடியட்டும், சொல்லுங்க. அந்த படத்துல முதல்வரா? ஏங்க இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ரியலாவே ஒரு முதலமைச்சரா வந்து நிக்கிற இடத்துல இருக்கிற விஷயத்தை ரீல் விட்டுட்டு இருந்தா கூட படத்துல ரியலா எப்படிங்க வர முடியும்? அப்ப ஜனநாயக அடுத்த படம் தாவேகா படம் தாங்கிறீங்களா? இல்ல என்ன சொல்ல வரீங்களா? தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை நிப்பாட்ட போறீங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்த வரும் படமா எடுக்க போறீங்க. அந்த படத்தையும் இங்க ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு போகுது உங்களுக்கு. நீங்க சொல்ற மாதிரி சரி சொல்லுங்க, எந்த படத்துல அவர் முதல்வராக நடிகர் சொல்லுங்க. நான் வேற எதுவும் கேட்கலங்க, உங்களுக்கு குறுக்கீடே கொடுக்கல. உங்களுடைய தலைவர் முதல்வராக நடிக்கக்கூடிய படம் நடிக்கலங்க, ரியல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ரியலா முதலமைச்சரா இருக்கும் பட்சத்தில் அவரே நினைச்சிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு நல்லா ஞாபகம் வச்சுங்க, அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னு நல்லா யோசிச்சு. கனவு காண சொல்லியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் கனவு கண்டாதான் இளைஞர்ல தான் கனவு காண சொல்லியிருக்காரு. இளைஞர்ல கனவு காண சொல்லியிருக்காரு. அப்துல் கலாமை அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அவர் இளைஞர்ல கனவு காண சொல்லியிருக்காரு. நீங்க விஜய்க்கு என்ன வயசாகுதுங்கிறீங்க? இப்பதான் கேள்விப்பட்டேன், ஒரு 50-52 இருக்குமா? 52 வயசுங்கிறது ஒரு விஷயங்க. 100 வயசு வாழ போறவன் இருக்கான் இல்லையா? ஆமா, அவனுக்கு தான் 52 வயசு வந்து பாதி வயசு. இவர் வந்து 200 வயசுக்கு மேல வாழ போறவருக்கு இன்னும் சின்ன வயசு தான். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன அவரோட 200 வயசு ஆயுள் எப்படி நீண்டு இருக்குது அப்படின்னா, சும்மா ஆதவர்ஜுனாவை வந்து நாங்க ஏனோ தானோன்னு உள்ளார நாங்க சேர்த்துக்கல. அவர் தான் ஆயுள் நீட்டி கொடுக்குறவரா? அவர் என்ன மருந்து வச்சிருக்காரு? ஏங்க ஒரு விஷயம், அந்த ஆயுர்வேத மருந்து என்ன மருந்துங்க? மருந்தெல்லாம் இல்ல, ஆதவர்ஜுனா ஆயுர்வேத மருந்து ஸ்டோர், அந்த மருந்து ஸ்டோர். ஐயோ, ஆயுர்வேத மருந்தெல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஆயுர்வேத மருந்தா? ஏங்க உண்மை யாருக்குன்னு தெரியறது இல்லைங்க. ஏங்க எங்க கட்சியில ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணுங்க. எலிஜிபிலிட்டினா தப்பா போயிருங்க. ஏங்க என்ன சொல்ல வரீங்க? எலிஜிபிலிட்டி தான். அப்படி சொல்லுங்க. எலிஜிபிலிட்டி தப்பா போயிடும். தலைவரை பத்தி தப்பா பேசாதீங்க. தலைவர் எப்பவுமே நியாயமானவர். தலைவரும் சரி, நானும் சரி, எங்க புசி ஐயாவும் சரி, எங்க கட்சியில இருக்கிற யாரும் சரி, செங்கோட்டையன் வரைக்குமே வார்த்தை பிறண்டு பேசி தப்பா பேசுனது இது வரைக்கும் கிடையவே கிடையாது. ஏன்னா வார்த்தையை பேசல, புரிதல்கள் தப்பா இருக்குது. வார்த்தையை நீங்க பேசல இல்லைங்க, நீங்க உளறி தானே கொட்டுறீங்க. அதெல்லாம் வார்த்தையாக்குறதே கஷ்டமா இருக்குங்க. ஒழுங்கா பேசுனீங்கன்னா அது பேர் வார்த்தைங்க. உளறி கொட்டுறீங்க, அங்க இருந்து கொஞ்சம் இங்க இருந்து கொஞ்சம் தானே. ஏங்க நினைச்சு பாருங்க, லாரி இரும்பு கம்பி ஏற்றி கொண்டு மலத்தில் ஏற்றி செல்லும் அந்த மலம் போல் எங்கள் தலைவர்னு சொல்லி சொல்றீங்க. இதுல எதை நாங்க வார்த்தையா எடுத்துக்கிறது? நீங்க சொல்லுங்க. இது உங்க பொதுச் செயலாளர் சொன்னது. ஏங்க பொதுச் செயலாளரோட தமிழ் வந்து ஆதி தமிழ், புரியுதுங்களா? தமிழ் எழுத்துக்கள் ஆதி படம் ஓடல, ஆதி தமிழ் சொல்லாதீங்க. இல்ல ஃபிளாப்பான ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பீங்களா? உங்க தலைவர் சொன்ன
33 வருஷம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வீடு தேடி வந்து நிப்பேன்னு இருக்காரு. எதற்காக? நீங்க படத்துல இனிமே நடிக்கிற நிப்பாட்டீங்க, வீடு தேடி ஏன் வரீங்க? அதுக்கு என்ன மீனிங்? என்ன அர்த்தத்தை சொல்ல வரீங்க? இதுல ஏதோ அரசியல் இருக்க மாதிரி தெரியுது. ஏங்க, அதாவது யாரு நம்ம இந்த இந்த உலகத்துல வந்து ஒரு விஷயங்க, நம்ம எதுவுமே எடுத்துட்டு போக போறதில்ல. அது ஒரு கடைசியில வந்து நம்ம கை வந்து என்னதான் சம்பாரிச்சு கோடி கோடியா சம்பாரிச்சிருந்தாலும் இங்க தான் கொடுத்துட்டு போக போறோம். புரியுதுங்களா? ஒரே இடத்துல குவிச்சு வச்சுட்டு போறதுல எந்த விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது. 4 பேருக்கு கொடுத்துட்டு போகணுங்கிறது தான். அதைத்தான் எங்க தலைவர் வந்து எல்லாருக்கும் எவ்வளவு தெரியுமா சம்பாரிச்சு வச்சிருக்காரு. கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பாரிச்சு வச்சு கொடுக்குற கையா இன்னைக்கு இருந்து விரிச்சு நின்றுகிட்டு இருக்காரு. எங்க? அது வந்து வீடு தேடி போய் கொடுக்கறதுக்கு இருக்கு. எந்த இடத்துல விரிச்சு நிக்காருங்க? அவர் என் வெளியே நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு இந்த கையை விரிக்கிறப்ப எதுக்காக விரிக்கிறாரு? எதுக்காக விரிக்காரு? கோட்டு சரி பண்றதுக்கா விரிக்காரு. நல்லா பாருங்க, அவர் பண்ணிட்டு இப்படி பண்ணுவார். நேத்து கூட பாருங்க, நான் வேணா ஒரு தயவு கிளிப்ஸ் செஞ்சு அனுப்புறேன். கிண்டல் பண்ற விஷயம் இல்ல தயவுசெய்து நான் கிண்டல் பண்ணல. இங்க பாருங்க, உங்க தலைவரை நீங்க கிண்டல் பண்றீங்க. பேசுங்க. எங்க தலைவர் உங்க வந்து தலைவர் நீங்க கிண்டல் பண்றீங்க. அவர் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணதை நான் உங்களுக்கு கிளிப்பிங் அனுப்புறேன். ஈரோடுல போயிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணுவாரு, வெறும் ஷர்ட்டை, அதையும் நான் உங்களுக்கு போய் அனுப்புறேன். அவர் வந்து ஷர்ட் அது சரி ஏங்க, அது போயிட்டு வரும்போது அயன் பண்ணியிருப்பாரு, அது கொஞ்சம் உழைஞ்சிருக்கும் ட்ரெஸ் சட்டையில், அது இப்படி பண்றதுக்கா விரிக்காரு. எங்க தலைவனோட அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இரத்த அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, நரம்போட ஓடுற ஒவ்வொரு இரத்த அணுக்களையும் வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் அப்படிங்கிற விஷயங்கள்ல அதில் வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த தமிழோட உணர்வுகள் மட்டுமே இருக்கும். தமிழ் செல்கள், அது வெள்ளை செல்லு சிவப்பு செல்லுன்னு கிடையாது, ஒன்னன் ஒன்லி தமிழ் மக்களுக்கான செல்லு. அவங்க நல்லா இருக்குனுங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே கடவுளால் அவதரிக்கப்பட்ட ஒரு கடவுள். யாரு? எங்க தலைவர் தான், விஜய். இந்த தமிழ் ரத்தம் அணுக்கள் அதுன்னு சொல்லி இந்த பாட்டு எழுதினீங்களே வல்லறம், அது என்ன படத்துல வருது அந்த பாட்டு? கவிதை பாட்டு எழுதினீங்களே, அது எந்த படம்? என்னங்க இவ்வளவு நேரம் ஒரு பாட்டு ஏங்க ரத்த அணுக்கள்னு சொல்லி பேசியிருந்தீங்கல்ல, ரத்த அணுக்கள்ல தமிழ் இருக்கு இது இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கல்ல. போக்கிரி படத்துல அந்த பாட்டு கிடையாது. போக்கிரில அவர் பேர் தமிழ், அதுல அந்த பாட்டு கிடையாது. என்னங்க இவ்வளவு சீரியஸா நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நாங்க இதோட சீரியஸா யாரு சார் இருக்க முடியும் சார்? இங்க பாருங்க, நீங்க தீவிர விசுவாசி, தீவிர ரசிகர், அதனாலதான் உங்களை தேடி தேடி நாங்க கேட்கறோம். மத்தவங்களை விட்டுருங்க, சரியா கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றத நான் வந்து சொல்றது சரி, தமிழர்களாக நீங்க இருக்கீங்க அப்படிதானே? விஜய் மேல சத்தியமா நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை. அது வந்து தமிழர்களுக்காக நீங்க இருக்கீங்கன்னு சொல்றீங்களா, அது ஒத்துக்கிட மாட்டேங்க. தமிழர்களுக்காக நீங்க இருக்கீங்களா? தமிழர்களுக்காக மட்டுமே இல்லை, இந்த உலக மக்களுக்காகவே இருக்கிறோம். மக்கள் எல்லாம் ஒரு விஷயங்க, எப்படி இப்போ நம்ம இங்கிலீஷ் படித்தோன்னு இங்கிலீஷ்காரன் ஆயிடுறோம்ல, ஆமாம், அதே மாதிரி தமிழை கற்றுக் கொடுத்துட்டோன்னு தமிழன் ஆயிடுவான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தமிழை கற்றுக் கொடுத்து ஒரு தமிழன் ஆக்கிறது தான் எங்கள் முழு மூச்சோட எங்களோட கொள்கையே. கொள்கை என்ன? கொள்கை கட்சியோட தமிழ் டீச்சர் யார்? புஷியானந்த் அவர்கள். லா வராத விழா ஏங்க, அவர் கல்வெட்டு மொழியை பேசிட்டு ஆதவர்ஜுனா அவர்கள். ராஜ்மோகன் அவர்கள் பேசுவார், நல்லா தமிழ் பேசுவார். வருகிறார் அப்படின்னு சொல்லி பேசுவார் அவர். ஓகே, வேற யார் தமிழ் டீச்சர்? விஜய், தலைவர் விஜய். அவர் தமிழ் டீச்சர் கிடையாது. உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் தமிழனா மாற்றணுங்கிற ஒரே குறிக்கோளோட தமிழன் படத்தை நடிச்சிங்க, அதுவும் ஓடலை. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இப்படி ஒரு புனிதனை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ மோடி ஐயா வந்து எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் இந்துவாக இருக்கணுங்கிறது தான் அவரோட கொள்கை. ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து தமிழனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்காக தமிழன் படத்தை பார்க்க போகிறீங்களா? தமிழன் படம் பார்க்க போகிறோம் அப்படித்தானே? ஏங்க இந்த படம் வர வரைக்கும் அந்த படத்தில் உள்ள மாதிரி இருப்பீங்க. இல்லைங்க, நீங்கள் மலையாளியாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு பேச்சு பேசுகிறீங்க. நான் தமிழன் தாங்க. நாங்கள் தமிழன் படம் பார்த்துட்டு அந்த கணத்தோட இந்த மாதிரி ஒரு படத்தை இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னு முடிவு. விஜயை நேசிக்கிற விஜயை நம்மளை அறியாமல் நமக்கு நேசிப்பு வந்துடும் விஜய் மேலே. அப்படி ஒரு இது இந்த தமிழன் நாட்டில் பிறந்த அதுக்கு பேர் தாங்க அறியாமை. ஏன்னா அறியாம பண்றதுக்கு பேர் தாங்க அறியாமை. அதை தாங்க விடுங்கன்னு சொல்றோம். வந்து நிக்கிறாங்களே, அதெல்லாம் அறியாம வந்துட்டாங்க. மலேசியாவில் இருக்கிறவனும் அறியாம வந்துட்டானா? 60 பேர் வந்தாங்கல்ல, 65,000 டிக்கெட் கொடுத்து வந்திருக்கான்ல. 65,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வர 33 வருஷம் இருக்கிற மக்களுக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல. இத இந்த தமிழக மக்களுக்காக உங்களை வளர்த்து மேம்படுத்தி கொண்டு வந்த தமிழக மக்களுக்காக ஒரு இடத்துல போட்டிருக்கலாமே, அது காசு இல்லாம. சரி, நீங்க இது வியாபாரம் சம்பாதிக்கிறோங்கிறது எதுக்காக தெரியுமா? மக்களுக்கு 4 மக்களுக்கு இருக்கிறவன்ட்ட வாங்கி இல்லாதவனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ராபின்ஹுட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன்லாம் செத்து போயிட்டானுங்க. இன்னைக்கு வாழ்ற ஆளா நீங்கால் இருக்கணும். ராபின்ஹுட்டாவா? ராபின்ஹுட்னா இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவன்ட்ட கொடுக்குறவங்க. ஓ, புரியுதுங்களா? பண முதலைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க.
அவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு தான் 65,000 ரூபா ஒருத்தன் டிக்கெட் எடுத்துட்டு வர்றான்னா சும்மா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க, எவ்வளவு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பான், எவ்வளவு பெரிய அறியாமையா இருப்பான் பாருங்க. அறியாமையா? நீங்க தானே சொன்னீங்க பணக்காரன் சொல்றேங்க. ஓ, அப்ப பணக்காரனுக்கு ஏத்த தலைவர் அவரு. பணக்காரன்ட்ட இருக்கிற காசை வாங்கி ஏழைகிட்ட கொடுக்கறதுக்காக தான் அந்த ப்ரோக்ராமே அங்க வச்சது. மலேசியாவில் அவ்வளோ பணக்காரங்க இருந்ததுனால தான் வந்து எங்களுக்கு அவ்வளோ நன்மை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இப்ப டார்கெட். இங்க வந்து யார்கிட்ட கொடுப்பீங்க? இங்கதான் பில்லி சூனிய ஆவியெல்லாம் வச்சு இவங்கள நம்மளோட நல்ல செயல்களை இங்க நடத்த முடியாத அளவுக்கு தடுக்கிறாங்க. டிஎம்கே காரங்க தடுக்கிறாங்க. எங்க போனாலுமே அவனுங்க வந்து பயங்கர சதி பண்றானுங்க. உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்றேன், அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. டிஎம்கே காரனோட சதி நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. டிஎம்கே காரர்கள் வந்து கடவுளை கும்பிடாதவங்க அப்படின்னு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளார வந்து மந்திர மாய ஜாலங்கள்லாம் பண்ணி எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து தாய்லாந்துலேருந்து ஒரு சாமியாரை வர வச்சு எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யாரவே கடைசி நாள் தான் லேண்ட் பண்ண வச்சிருக்கீங்க மலேசியால. தாய்லாந்துல வேற சாமி கொண்டு வரீங்களா? விஜய் அவர்களோட தாயாரையே கடைசி நேரத்தில் லேண்ட் பண்ண வச்சிங்க கேள்விப்பட்டோம். ஏங்க ஒரு விஷயங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு மலேசியா போய். யாரு? ஷோபாமா. மலேசியாவுக்கு அவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு, புரியுதுங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சு. சும்மா பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு தான் போவாங்க. அங்கே போய் மகனை பார்க்கணுங்கிறதுக்கு அங்கே போய் வீட்டில் அவங்க டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்க்கலாம் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் வதந்திங்க. இல்ல, அவர் அப்பா அம்மா பார்க்கணும்னு அவர் தானங்க சொல்லி கொடுத்தாரு. அப்பா அம்மாவுக்கு கடன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இங்கதான் வந்து ஒரு கலவரம் ஏற்படுத்தணும், மக்களும் அடிச்சுக்கணுங்கிற ஒரு இதெல்லாம் கட்டமைப்பெல்லாம் நடத்துனாங்க. அதனால வெளியே போனா அடிதடி ஆயிரும், அதுல மாட்டி போங்கிறதுனால அன்னைக்கு வெளியே போகாத நீங்க யார் வீட்டு வாசல்ல போய் நின்று எந்த தமிழனுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? எனக்கு அது புரியலையே. ஏங்க இது வரைக்கும் நாங்க பண்ணலாம்னு இருந்தாங்க. சரி, ஆனா நேத்து இரவு நாங்க முடிவு பண்ணிட்டோங்க. இந்த மக்கள் வந்து திருந்தாத மக்கள். தமிழ்நாடு மக்கள் ஒரு காலத்திலும் திருந்த போறது இல்லை. இவங்க நமக்கானவங்க கிடையாது. இவங்க நமக்கானவங்கள மாத்த வைக்க மாட்டேங்கிறாங்க, புரியுதுங்களா? இங்க நாங்க 4 பையனுங்க நல்ல விதமா பேசினா கூட அதை தற்குறிங்கிற பேரை சொல்லி ஊடகத்துல விளம்பரப்படுத்தி அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க புசி ஐயா வந்து ஒரு தெளிவா ஒரு வார்த்தையை பேசினா கூட அவன் என்ன இப்படி பேசுறான், கேவலமா பேசுறான்னு ஒரு இது பண்றீங்க. இல்ல, அதுதான் மைக்ல பேசும்போது அவர் தெளிவா பேசினாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் மைக்ல பேசும்போதே தெளிவு இல்லாம பேசுறாரு. தள்ளாடிட்டு பேசுறவங்க கூட தெளிவா பேசிடுவாப்ல. புரியுது. சரி விடுங்க, நீங்க அந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. உங்க தலைவர் பேசின இன்னொரு விஷயம், தமிழ் திரை உலகம்ங்கிறது ஒரு கடல் மாதிரி. நான் அதுல ஒரு ஓரமா ஒரு மண் குடிசை கட்டலான்னு இருக்கேன், எனக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீலாங்கரை வீட்டை அவர் மறைமுகமா சொல்றாரா? அதாவது இல்ல, அது கடற்கரை பக்கத்துல இருக்கு. அவர் வசிக்கிற எல்லா இடமும் எல்லா வீடும் கடற்கரை பக்கத்துல இருக்கு. அதை மறைமுகமா சொல்றாரா? கலைஞர் தான் கட்டு மரத்துல கட்டி கடல்ல போட்டா மிதந்து வருவார்னு கலைஞர் மட்டும்தான் இல்லை. உங்க தலைவருமா? தலைவர் வந்து அவரெல்லாம் கட்டுமரம். கலைஞர்லாம் தலைவர் கட்டுமரமா? கலைஞர் கட்டுமரங்க. சரிங்க. இவர் எங்க தலைவர் கப்பலுங்க. ஓ, புரியுதுங்களா? கப்பல் பெருசா கட்டுமரம் பெருசா? நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் புதுசா இருக்கு. கப்பல், கட்டுமரம், அப்புறம் புரியுதுங்களா? புரியலங்க, சொல்லுங்க. ஒரு கட்டுமரத்துக்கே இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்குங்கிறப்ப கப்பல்ங்கிறப்ப நினைச்சு பாருங்க. ஓட்ட போட்டுருவாங்களா? ஓட்ட போட்டுருவாங்களா? ஏங்க நீங்க பேப்பர் கப்பல் சொல்றீங்களா, விளையாட்டு கப்பல் சொல்றீங்களா? இந்த பாருங்க, என்னங்க இது? உங்களோட ரசிகர்களையும் உங்களோட இது நீங்க வந்து உங்க பங்காளிகள் அவ்வளவு வரும். நீங்களும் ரசிகர் தானே, அப்ப அவ்வளவு வரையும் நீங்க ஏற்படுத்துறீங்களா? இது தப்புங்க, இது தப்பு. ஏங்க புரிஞ்சுக்குங்க. பேப்பர் கப்பல், நோவா கப்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசா இருக்கு. பைபிள்ல நோவா அப்படிங்கிற ஒரு கப்பல் கட்டினாரு, புரியுதுங்களா? பைபிள கட்டினாரா? என்ன சொல்ல வரீங்க? பைபிள்ல நோவா கப்பலை ஜோசப்னு ஒருத்தர் கட்டினாரு. அது அந்த ஜோசப் அங்க, ஆனா இந்த ஜோசப் இங்க. வருங்காலத்துல ஒரு நோவா கப்பல் மாதிரியான ஒரு கப்பலை ஏற்படுத்தி தமிழ் மக்களுக்காக மட்டுமே, வேற எந்த மக்களும் கிடையாது, தமிழ் மக்கள் மட்டும்தான். தமிழ் பேசுறியா உள்ள போ, இல்லனா எது இல்லனா வெளியே அனுப்பிடுவீங்க. ஆமா, அந்த கப்பலோட பயணம் கிரகம் விட்டு கிரகம் தாவும். அந்த ரேஞ்சுக்கு தான் நாங்க வந்து ஒரு விஷயங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து ஒரு இந்துவா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பண்பட்ட முகமா பாருங்க.
உலகம் அழிய போற நாட்கள் பக்கத்துல இருக்கு. தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே உலகம் அழிய போகுது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. உலகம் அழிய போறது தெரிஞ்சு எங்க தலைவன் மட்டும்தான் முன்கூட்டியே இவங்க கட்சி எல்லாத்தையுமே தப்பிக்க வைக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு கட்டமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. கட்சிங்கிற ஒரு கட்டமைப்பா, கப்பல்ங்கிற கட்டமைப்பா? ஏங்க நான் என்னங்க சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க அதுதான் சொல்றீங்க. செவ்வாய் கிரகத்துல எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ண போறாங்க. செவ்வாய் கிரகத்துல செவ்வாய் கிரகத்துக்கு எல்லாத்தையும் ஷிஃப்ட் கடைசியா செவ்வாய்க்கிழமை வந்தா செவ்வாய் கிரகம், வியாழக்கிழமை வந்தா குரு கிரகமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க தானங்க சொல்றீங்க. ஏங்க இலான் மஸ்க்னு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியுமா அது? அவர் யாரு? உங்க கட்சியில் சென்டரா? ஏங்க ரஷ்ய அதிபருக்கே வந்து புட்டினுக்கே நீங்க அந்த துண்டை போட்டு சேர்த்த மாதிரி படம் போட்டுட்டு இருக்காங்க அவ்வளவு வரும் உங்க ஆளுக்க. இலான் மஸ்க் அதெல்லாம் ரியலா நடந்த சம்பவங்க. புதினை மீட் பண்ணதெல்லாம் ரியலா நடந்தது. சும்மா ஏதோ போட்டோல மாஃபிங் பண்ணி நாங்க பண்றது மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறது என்னால, அதாவது உலக தலைவர்களோடலாம் கலந்தாய்வு நடந்துட்டு இருக்க. நேத்து வந்து ட்ரம்ப் வந்து மிரண்டு போயிருக்காரு. என்னடா எப்படா அவன் இவ்வளவு கும்பல் வருது, நமக்கு நின்னா கூட இவ்வளவு வராதடா, கின்னஸ் ரெக்கார்ட்ல ஏடி போடுற அளவுக்கு மலேசியா மக்கள் எல்லாருமே அங்க ஒண்ணு கூடிட்டாங்க. மலேசியாவிலேயே அது கொஞ்சோண்டு தான் மக்கள் தொகையே, கொஞ்சம் தான். அங்க நேத்து மொத்தம் எத்தனை பேர் வந்திருந்தாங்க அங்க பாத்தீங்கல்ல? அதான் எத்தனை பேருங்க? ஆடிட்டோரியம் பாத்தீங்க? ஆடிட்டோரியோட கெப்பாசிட்டி 65,000 72,000 பேர் தான். அது இதுல போட்டிருக்கு, கூகுள்லேயே போய் பார்த்துக்கோங்க. ட்ரம்ப் வரும்போது நரேந்திர மோடிங்க சொல்லிட்டு அந்த குஜராத் க்ரௌடு எவ்வளோ தெரியுமா? 1.5 லட்சம் பேர். வரலாற்றில் இருக்கு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எல்லா மொழி பேசுகிறவனையும் நான் ஒன்று சேர்க்குற இடத்துக்கு நான் சொல்லலை. ஒன்னு ஒல்லி தமிழ் மொழி பேசுகிறோம். அங்கே குஜராத்தி மட்டும் தான் வந்தான். இதுதாங்க அறியாமையில பேசாதீங்கன்னு சொல்றோம். நாங்க கேளுங்க, அறியாமையில பேசுறீங்க, தெரியாம பேசாதீங்க. தெரியாம பேசுறவனுக்கும் அறியாம பேசுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் தெரியாம பேசுறேன், தெரிஞ்சுக்கிறேன் உடனே. நீங்க அறியாம பேசுங்க, அறிஞ்சுக்கோங்க. அது மொத்தமே 65,000 72,000 தான். ஒரு விஷயங்க, சும்மாலாம் நான் தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ் மக்களை அவ்வளோ பேரை ஒன்று கூடி அங்கே எவனாவது நிறுத்த முடியுமாங்க? யாராலும் நான் அப்படி சொல்றேன். நீங்க என்னன்னா எல்லா மக்களும் ஒன்று கூடின ஒரு இதை இது பண்ணிட்டு இருக்கீங்க. அது நிறுத்த முடியாது. நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மக்களை நிறுத்தவே முடியாது. அமேசான் காட்டுல கூட தான் மனுஷ கூட்டத்தோட மாடு கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது. அதுக்காக மாடெல்லாம் ட்ரம்ப்புக்கு நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? அமேசான் காடு வரைக்கும் போயிட்டீங்க? புரியல. அமேசான் காடு வரைக்கும் போயிட்டீங்களா அல்லது அமேசான் இந்த இது வரைக்கும் போயிட்டீங்களா? ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல போய் நிற்கிறீங்களா? ஏங்க இல்லை, உங்களை நீங்களாம் பேசுனீங்கன்னா எது தெளிவுபடுத்த வேண்டியிருக்குங்க. எப்போவுமே அப்படி தான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அதனால தான் கேட்குறேன். இல்லைங்க, புரியுறவங்கள்ட்ட உட்காந்து பேசுனா புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? அறியாமல் உட்காந்துருக்கவங்கள்ட்ட கேட்கறதுனால தான் எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் அறியாதவங்க, அறியாமையில் இருக்கோன்னு. நான் என்ன கேட்குறேங்க, அதை விட்டுருங்க. சொல்லுங்க. அந்த மாலையை கெட்டி கொடுத்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். எந்த மாலையை? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. முத விஜய் வந்து பிறக்கிறப்போ ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தது. புரியுது? எஸ்ஏசி வீடா? எஸ்ஏசியோட சோபாமா வீடு தான். அப்போ தான் அவங்களோட வீட்டில் தான் இவர் வாடகைக்கு போய் தங்கி தான் அங்கே வாடகை இருக்கிற பொண்ணை லவ் பண்ணி அந்த வீடு சொந்தமாக இது பண்ணதோட ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பின்னணி வரலாறாக இருந்தாலும், விஜய்னு ஒருத்தர் பிறந்தோனி, அந்த பிறந்தோனி ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. ஆமாம், புரியுதுங்களா? செந்தூர பாண்டி படம் நடிக்கிறதுக்கு விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்டார் இல்லையா? இன்றைக்கு அவரோட நினைவு நாளும் கூட கூப்பிட்டார் இல்லையா? என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு எஸ்ஏசி? என்ன சொல்லி கூப்பிட்டார் சொல்லுங்க. நான் பெரிய கடனில் இருக்கேன், வீடெல்லாம் மூழ்கிற நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, விஜயகாந்த் வந்து ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சியான இடத்துக்கே இல்லாமல் அப்படியே ஸ்டக்காகி நின்று போயிட்டார். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா வந்து விஜயை வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சு அவருக்கு ஒரு பெரிய ஹிட் கிடைச்சிது. விஜயகாந்த் அவர்களுக்கு விஜயை வச்சு ஹிட் கொடுத்துருக்கீங்க. அடா ராமா, விஜயகாந்த் நல்ல வேலை மறைஞ்சிட்டாருங்க. இதெல்லாம் கேட்காம போயிட்டாரு. ஏங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, விஜயகாந்துக்கு விஜய்ங்கிற பேரை முன்னால வச்சுக்கிட்டதுனால தான் அவர் ஜெயிச்சாரு. அவர் வெறுமனே காந்தா இருந்திருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருக்க மாட்டாரு. புரியுதுங்களா? வெறும் காந்த் வைக்கவே முடியாது. விஜயகாந்துங்கிறது தெரியுதுங்களா? விஜய் அப்படிங்கிறது இருந்ததுனால தான் அவர் விஜயகாந்தாவே ஆனாரு. இல்லாட்டினா அவர் ஆயிருக்க மாட்டாரு. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. வெற்றிங்கிறது எது மூலியமா, எங்க சூட்சமம் எங்க இருக்குன்னு, முதல்ல ஆதி சூட்சமம் எங்க இருக்குன்னு அதை பாருங்க. எங்க இவ்வளவு வச்சுதான், எங்க தலைவரை வச்சுதான் விஜயகாந்தோட வாழ்க்கையே. விஜயகாந்துக்கே வாழ்க்கை கொடுத்த விஜய். அப்புறம் வேற என்னங்க இவ்வளவு நேரம் என்னங்க சொல்லிட்டு இருக்கேன்? ஐயா மறைஞ்சதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரியான கொடூர வார்த்தையில கேட்காம ஐயா மறைஞ்சதுல
ஐயாவோட நினைவந்தல் அன்னைக்கு நம்ம ஒத்துக்கிறோம். ஐயா தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்னு கேட்காம நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் தலைவரோட அந்த பேச்சில் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்ன? தலைவரை தவிர வேறு எதுவுமே பிடிக்காதுங்க. அதனால தான் அவர் பேசுறது இல்லை. இப்போ தெரியுதா? புரியுது. அறியாமையில் இருக்கிற பசங்களே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தலைவர் பேசுறதும் பிடிக்கணும். உங்கள் தலைவர் ஏன் பேசாமல் இருக்காரு தெரிஞ்சு போச்சா? இதனால தான் தலைவரை தவிர எதுவுமே தெரியாது. தலைவரை தவிர எதுவுமே தெரியாது. தலைவருக்கும் எதுவும் தெரியாது. இல்லைங்க, அதாவது நீங்கள் வந்து எதிர்கட்சியோட சதியில் மாட்டி இருக்கிறீங்க. முதல்ல வந்து என்ன, உங்களுக்கு எதிர்க்கட்சின்னு யார்? நேற்று வரைக்கும் டிஎம்கேங்க. நேற்று வரைக்கும் நேற்று நைட்டு அந்த மலேசியா மீட்டிங் முடிஞ்சதுலேருந்து ட்ரம்ப் தாங்க இனிமேல் எதிரி. ட்ரம்போட கட்சி பேர் அது கட்சி என்னவா வேணுமாலும் இருக்கட்டுமே, அவன் எதிரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்களா? அவன் ஒரு கட்சி வச்சிருக்கானா இல்லையா? ஆமா. அந்த ஆள் இது கட்சி வச்சிருக்கானா இல்லையா? ஆமா. அந்த கட்சி நமக்கு எதிரி, அவ்வளவுதான். அது எந்த கட்சியா இருந்தா என்ன? உங்களுக்கு எய்த்து வரவங்களா எதிரியா? ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க வலுவான எதிரி மட்டும் தான் நமக்கு தேவை, அந்த வலுவான எதிரி எய்த்து நிக்கிறதான்னு சொன்னீங்களே. புரியுதுங்களா? தலைவர் ஏன் சொன்னாரு, என்னையிலேருந்து நேற்று வரைக்கும் இருந்த டிஎம்கே எதிரின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாங்களாம். இனிமேல் வலுவான எதிரி யாரு? வல்லரசு நாடுகள்ல யாரு? புரியுதுங்களா? ட்ரம்ப், புதின். இதுல இருந்து தெரியுதா வல்லரசு நாடு யாருன்னு தெரியல? பாத்தீங்களா உங்களுக்கு? சொல்லுங்க, இப்ப வல்லரசு யாரு? ஏங்க நீங்க எப்பவுமே என்ன சொல்லுவீங்க? வல்லரசுங்க உங்களுக்கு வந்து விஜயகாந்த் நடிச்ச படம் தானே வல்லரசு. உங்களுக்கு அதோட நிப்பாட்டிக்கோங்க. இப்ப வல்லரசு நாடு யாரு? பாப்பா மாட்டீங்க. வல்லரசு நாடு யாரு? உங்க தலைவர்கிட்ட நீங்களும் கேட்டு ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க. ஏங்க, இந்தியா வல்லரசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இந்தியாவை பிடிக்காது. புரியுதுங்களா? இந்தியா வல்லரசு நாடு இருக்கட்டுங்க. இன்னைக்கு வந்து நீங்க வல்லரசு நாடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அமெரிக்காவை? அது நாடு கிடையாது, வல்லரசு நாடு கிடையாது. அது எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரிஞ்சா தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? எதையுமே நாங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைங்க. அதனால தாங்க நாங்க தெரிஞ்சுக்கணும். உங்களையும் தமிழ் மக்கள் அறியாம விட்டுருவாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. உங்களை நீங்க தெரிஞ்சுக்கல, தமிழக வெற்றி கழகம் தெரிஞ்சுக்கல, தமிழக மக்கள் அறியாம விடுவாங்க. பாருங்க, தமிழர் வச்சுதான் நாங்க வாழணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? உலக தமிழர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு சொற்பமான ஒரு கொஞ்சம் கூட்டம் தான். இந்த கூட்டங்கிறது எங்களுக்கு கிடையாது. நாங்க நினைச்சோம்னா எங்க போவீங்க? புரியுதுங்களா? உலகத்துல இருக்கிற அதிக மக்கள் கொண்ட நாடுங்கிறது ஒண்ணு இருக்கு தெரியுமா? தலைவரும் தொண்டரும் ஏதாவது தெரியாம பேசிடுறீங்க. திருப்பி கேட்டா சொல்லுங்கன்னா சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. என்னங்க வல்லரசு நாடு? சரி விடுங்க, வல்லரசு நாடை விடுங்க, நீங்க எந்த நாடை விடுங்க. உங்களுக்கு எதுவுமே சொல்ல போறது இல்லை, தெரிய போறது இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்க தலைவர் பேசின இந்த ஒரு 20 நிமிஷம் பேசினார்லங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இனிமே படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அது புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அது வந்து மலேசிய மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தற்காலிக செய்திங்க. என்னுடைய கடைசி படம் அந்த கம்பெனிக்கா, ப்ரொடியூசர் கம்பெனிக்கு கடைசி படம். திரைப்படம் நடக்க மாட்டேன்னு தான் சொல்ற. வெப் சீரிஸ் எல்லாம் இப்போ வந்து திரைப்படம் அழிஞ்சு போச்சுங்க. தியேட்டரிக்கல் திரைப்படங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? வெப் சீரிஸ்ங்கிறதா இனிமேல் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப அந்த வலுவான எதிரியும் புரிஞ்சுக்கல. உங்க தலைவர் சொன்னதுல திரைப்படம் மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. ஏங்க, நான் முதல்ல தலைவர் பேசுனது தெளிவா புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லல. சினிமா படத்துல நடிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஓ, அதான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அரசியல்வாதி எப்படி நடிப்பீங்க? பொதுமக்கள் மத்தியில டேக் எடுக்காம நடிப்பீங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. திரைப்படத்தில் நடிக்கிறத, அந்த திரைப்படம் பண்றத நிப்பாட்டாரு. இப்ப டிவி சீரியல் பண்ணுவாங்கல்ல. ஆமா. இப்ப கமலஹாசன் திரைப்படம் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப வந்து புரியுதுங்களா? அடுத்த பிக் பாஸ்ல அவர் தானா வர்றாருல? அது மாதிரி விஜய் சேதுபதி இப்ப வராரு. அப்ப அடுத்த பிக் பாஸ்ல விஜய் தானா? ஏங்க, எங்களுக்கு விஜய் டிவியே பிடிக்குங்க. ஏன்னா விஜயின் பேர் இருக்கனால. அது அவ்வளவுதான். புரியுதுங்களா? எங்களுக்கு வந்து விஜய்னு இருந்தாவே விஜய் டிவி வரைக்கும் எல்லாமே பிடிக்கும். அதுக்காக நாங்க போய் பிக் பாஸ்ல எல்லாம் டிராவல் பண்றோங்கிறது இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு சினிமாவில இருந்து கண்டஸ்டண்டா கேட்கல. அது நீங்க டிராவல் பண்ண முடியாது. ஜட்ஜா பண்ணுவீங்களா, கோஸ்டா பண்ணுவீங்களா? ஹாஸ்டா பண்றது வாய்ப்பு இருக்கு. கோஸ்டா கூட பண்ண மாட்டீங்க. எங்களுக்கு எப்போ தோணும், தலைவருக்கு திடீர்னு முடிவு பண்ணாருன்னா அதையும் பண்ணுவார். புரியுதுங்களா? தலைவர் பண்ணாது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ கண்டிப்பாக 26க்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கீங்க. இப்போவும் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க, அது வேறு விஷயம். 26க்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கீங்க. ஏங்க, நாங்கள் முதலமைச்சரானாவே நமக்கு 4 பேர் இந்த வேலையை பாடுறான்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறான். எப்போதுமே தலைவர் ஃப்ரீ தான். தலைவரானப்போ 4 பேரை வேலை பார்க்க சொல்லி தான் உட்காந்துருக்கீங்க. எப்போதுமே ஃப்ரீ தான். அவர்களுடைய பிரச்சனையை ஒட்டி சொல்லுங்க. அஜித் அவர்களுடைய பிரச்சனையை ஒட்டி பஞ்சாயத்து நடத்தப்பட்ட இடம் என்னது? சொல்லுங்க. எந்த இடம்? நடு ரோடு. ஒரு பொதுச் செயலாளர் பின்னாடி வாசல் வழியா தப்பிச்சு ஓடுறாரு. உங்களுக்கு தப்பிச்சு ஓடுறதே பொழப்பாங்க. வந்து தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க.
ஐயா எப்போதுமே அதே வழியில தான் வருவார், அதே வழியில தான் போவார். பின்வழியே தான் வருவாரா? புரியுதுங்களா? அவர் இப்படி இந்த இதுலயே வரமாட்டார். புரியுதுங்களா? விஐபி எல்லாம் ஏங்க உங்களுக்கு எப்படி சொல்லி வைக்கிறது, விஐபி அப்படிங்கிறவங்க என்னமே பெரும்பாலும் பின்னால தாங்க வருவாங்க. நீங்க ஸ்டார் யார் பின்னாடியாவது வருவாங்கங்க, பின்வாசல் வழியா வர மாட்டாங்க. அவங்க ஆபீஸ்க்கு அவரே போச்சல, அவரே பின்வாசல் வழியா வந்தாருன்னா என்ன அர்த்தம்? ஏன் அஜித் அவர்களை உள்ள கூட்டிச்சு பேசலங்க? அவங்க தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்லங்க, அவங்க பேரு தப்பான ஒரு அந்த பேர் ஒரு காரணத்துக்காக தான். ஆனா இங்க நண்பர் அஜித்னு சொல்லுவீங்க, ஸ்டேஜ் கிடைச்சா நண்பர் அஜித், உள்ளுக்குள்ள போனா அஜித்தின் பேரை மாத்த சொல்லுவீங்க. அவரை நண்பரா ஏத்துக்கிட்ட அஜித்துக்கு நாங்க வாழ்க்கை கொடுக்குறோங்க. சில பல படங்கள் அவருக்கு ஓடாம போயிடுச்சுங்க ரீசெண்ட் காலகட்டங்கள்ல. அவருக்கு நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம், இன்னைக்கு சின்ன சின்ன பயல்கள்லாம் எவ்வளவு பயல்கள் வந்தானுங்க, அவனுங்க படங்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது, அஜித்தோட படம் ஓடலையே. அப்ப நம்ம ரசிகரா இருக்கிறவனுங்க எல்லாத்தையுமே அஜித்தை படம் பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக என் நண்பர் அஜித் தான் அப்படின்னு சொல்லி அஜித்தோட படத்தையும் நீங்க பாருங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பிசினஸ் வேல்யூ ஏற்படுத்தி கொடுத்துருக்கோங்க. இது கூட புரியலன்னா வாரிசு துணிவுல எதுங்க ஓடுச்சு? வாரிசு துணிவு எது ஓடுச்சு? வாரிசுல நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், துணிவா சொல்லுங்க. இந்தியாவுல இருக்கிற எல்லா வாரிசு துணிவு எதுல ஓடுச்சு? வாரிசு விட்டுருங்க, வாரிசு துணிவு எதுல ஓடுச்சு? நான் வாரிசு படத்தை பத்தி தயவுசெய்து விமர்சனம் வேண்டாம், அதெல்லாம் பார்த்து பெரும் மகிழ்ச்சியில இருக்கும். அதாவது விஜய் அவர்கள் எதுக்காக ஓய்வு எடுத்திருப்பாரு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அந்த படம் ஃபெயிலியர் ஆன தாக்கத்துல ஓய்வு எடுத்தாருன்னு சொல்றீங்க. மக்கள்லாம் ஓய்வு கொடுத்துருவாங்கிறதுக்காக ஓய்வு எடுத்திருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைன்னு மறுக்கிறீங்களா? என்ன இது? லியோல கடைசியா நீங்க நடிச்சீங்க, லியோ இது இப்ப என்னது, இப்ப நடிச்சிட்டு இருக்க படம் ஜனநாயகன். கடைசியா ஒரு படம் நடிச்சார்ல கோட்டு, அந்த படம் எந்த படத்துல? இது எல்லா படத்துலயும் எப்படி நடிச்சாரு, என்ன மாதிரி விமர்சனம் வச்சு பாத்தீங்களா? ஏன் விமர்சனங்க பத்திரிகைக்காரன் தப்பா புரியுதுங்களா? இன்னும் பொதுமக்களும் சரி பத்திரிகையும் சரி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த பொதுமக்கள்ங்கிறது 40 பேர் டிவி முன்னால நின்று பேட்டி கொடுக்குறவன், 40 மேல் யூடியூப் முன்னால நின்று பேட்டி கொடுக்குறவன் தான் பொதுமக்கள்னு கிடையாது. புரியுதுங்களா? எந்த ஒரு பொதுமக்களும் இங்க பேட்டி கொடுத்துட்டுலாம் வரல. எது ராமநாதபுரத்துல கடைசியில வந்து இது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சு ஒரு சோறாக்குற பொம்பளை வந்து இந்த பேட்டி கொடுக்குறாள், அவளுக்கு யாரு? விஜய் மட்டும்தான் தெரியும். விஜய் படம் அவதான் பார்த்திருக்கா, அவள்கிட்ட போய் இவனு பேட்டி கேட்கறாங்களா? அதே மாதிரி இருக்கிற கூட்டத்தை வச்சு மட்டும் அவன் ஜெயிச்சுறான்னு எப்படி சொன்னீங்க? ராமநாதபுரத்துல இருக்க கடைசி வீட்டுல உள்ள சொன்னாலா விஜய் கோட்டு போடுவான்னு? அவங்க எல்லாம் எங்களுக்கு நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்க? முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் வச்சு நாங்க தமிழகத்துல முதல்வர் ஆகிறோம்னு சொல்றீங்களே, எப்படிங்க அது? வெற்றிங்கிறது பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் மரியாதை கொடுப்பீங்கிற. தயவு செய்து அதை பெறுங்க. நான் இப்பவும் சொல்றேன், வெற்றி உங்க ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டை தயவு செய்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க, அது தப்பு கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை அந்த வெற்றி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது வெற்றியாவது இருக்கட்டும், சரிங்களா? அடுத்தது செங்கோட்டையன் அவர்கள் நேற்று ஒரு பேசியிருந்தார். வழி தெரியாம இருந்த எனக்கு வழி காமித்தவர் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். என்ன வழியை அவர் காமிச்சிங்க? அவர் என்னவா இருக்காரு? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, அவர் வந்து ஒரு பழம்பெரும் ஒரு அரசியல்வாதி. புரியுதுங்க? பழம்பெரும் அரசியல்வாதிங்க. பழம்பெரும் அரசியல்வாதியா? ஓகே, பழம்பெரும் அரசியல்வாதி. புரியுதுங்களா? அவர் வந்து பல கட்சிகளை கட்டமைச்சு, பல கட்சிகளை விட ஏடிஎம்கேக்கு அவர் ஒரு துரோணாச்சாரியாரா இருந்து வழி நடத்தினவர். யார் சொன்னா? புரியுதுங்களா? அது யார் சொன்னா? அது அவரே சொல்லியிருக்காரு. அது அவர் சொன்னது அப்படித்தானே? ஆமா, அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லலாம், அவர் கட்டமைச்சு எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? அவரு வந்து கடைசி காலத்துல எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில இருந்துட்டு இருந்தார். போக்குறதுக்கு போக்கடை இல்லாம நிர்கதியா நிக்கிற நிலைமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, புரியுதுங்களா? அம்மனமா நிக்காம கொஞ்சம் வேட்டி சட்டையோட நின்னாரு. அவர் பாக்கெட்ல ஜெயலலிதா அம்மா போட்டோ வச்சிருந்த ஒரே காரணத்துக்காக தான் அவரை உள்ளார சேர்த்துக்கிட்டது. புரியுதுங்களா? இப்ப அம்மாவும் தேவைப்படுது, கடைசி கடத்துல உங்களுக்கு அம்மா தலைவரும் தேவைப்படுது, அம்மாங்கிறது தேவைப்படுது. கரெக்ட் தான். உங்களுக்கு தலைவருங்க ஒரு விஷயம், நிர்கதியா நிக்கிறவன் ஒரு நன்றி விசுவாசத்தோட பாக்கெட்ல அந்த போட்டோவையாவது வச்சிருக்காங்க. பாவம் இல்ல? என்னது? அவராவது ஒரு 9 முறை எம்எல்ஏ இருந்தாரு, இப்ப எக்ஸ்-எம்எல்ஏ ஆக்கிட்டீங்களா? உங்களை நம்பி வந்தது 9 முறை எம்எல்ஏ தானே இருந்தாரு. ஆமா, அமைச்சராகவும் இருந்தாருங்க. அமைச்சரா வந்து என்ன பிரயோஜனம்? ஏதாவது எக்ஸ்-எம்எல்ஏ அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அவரை வந்து எங்க கட்சியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு 2 மாசம் முதலமைச்சர் பதவி கொடுக்கலான்னு இருக்கும். புரியுதுங்களா? எங்க வச்சு?
இப்ப ஜெயலலிதா அம்மா வந்து இல்ல, எங்க வச்சு இந்த முதலமைச்சர் பதவி? ஏங்க அந்த படத்தையும் சொல்லல. எங்க முதலமைச்சராரு உங்க தலைவர்? சொல்லுங்க. எங்க முதலமைச்சர் ஆகுறாரா? நீங்க முதலமைச்சர் ஆன பிறகு தானே அவருக்கு 2 மாசம் கொடுப்பீங்க. ஆ. நீங்க முதல்ல எங்க முதலமைச்சர் ஆக போறீங்க? ஏங்க இப்ப கடைசியா மலேசியால போய் நிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க. ஏங்க நாங்க இங்கேயும் ஜெயிப்போம் அங்கேயும் ஜெயிப்போங்க. என்னங்க ஒரு டிக்கெட் ஜெயிக்கிறது விக்கிறது இல்லையா? டிக்கெட் விக்கிறது இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எம்எல்ஏ டிக்கெட்ல ஜெயிப்பீங்களா? டிக்கெட் விக்கிறது ஜெயிப்பீங்களா? ஏங்க என்னங்க என்னங்க, நான் அதான் கேட்கறேன். கூட்டம் வராதெல்லாம் டிக்கெட் விக்கிறது ஏங்க தானே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2026 சிஎம் புரியுதுங்களா? 2031 பிஎம். 2031 எலெக்ஷன் நடக்கும். 2029 நடக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சுட்டு அறியாமையில இருக்கீங்க. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் கடைசி 2 நாளா தற்கொலை விரக்தி கழகமா போயிட்டு இருக்கு. எதை வச்சு நீங்க 2031 நடக்காதுன்னு சொல்றீங்க? 2029 நடக்குங்கிறீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற கணக்கு போடுறீங்க நீங்க. ஆமா. அந்த கணக்கு இனிமேல் எங்க ஆட்சி நடக்கிறப்ப 2 வருஷத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல முதல்வரா இருந்து இந்திய நாட்டோட பிரதமருக்கு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன். நல்லா இருக்கே. ஏங்க ஒரு விஷயங்க இன்றைக்கு அறியாமை வெற்றி கழகம் அடுத்து 2. ஏங்க முதலமைச்சரா இருக்கிறது 5 வருஷங்க. ம். 5 வருஷத்துல நாங்க தேர்தல் இதெல்லாம் பிஜேபியோட நாங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்குதுங்க. ம். தேர்தலை அடுத்த தேர்தலை வச்சா அது எதிர்கட்சிக்காரன் ஜெயிப்பான். புரியுதுங்களா? 2029 அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வரும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் நடக்காத அளவுக்கு நாங்க பாத்துப்போம். தேர்தலை புறக்கணிச்சு தள்ளி எல்லாம் வச்சு நடத்திடுவோம். அதுல ஒரு பண்றதே புறக்கணிப்பு தானே. வேற எந்த பூ பண்றீங்க? ஏன்பு புறக்கணிப்பு மட்டும் தானே பண்றது. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சோன்னே எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு, புறக்கணிப்பு. விக்ரவாண்டி எலெக்ஷன் நடந்துச்சு, புறக்கணிப்பு. இப்ப கடைசியா எல்லா பிரச்சனைக்கும் புறக்கணிப்பு. வேற என்ன இருக்கு? சரி விடுங்க, செங்கோட்டையன் அவருக்கு வாங்க. எக்ஸ்எம்எல்ஏ செங்கோட்டையன் ஆக்கினீங்களே, இதான் வழியா? எக்ஸ்எம்எல்ஏ இல்ல. ம். புரியுதுங்களா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க. அவர் இந்த மேல எக்ஸே கிடையாது. ஆமா, அவருக்கு இந்த மேல எக்ஸுங்கிறதே அவர் இத்தனை வயசுக்கு மேல எக்ஸ் இருக்க முடியுமா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தவறான பேச்சுங்க. அது அவர் வயசு என்னங்க? புரியல. 76 வயசுக்கு மேல எக்ஸ் எப்படி இருக்க முடியும்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? புரியல. என்ன சொல்றீங்க? ஏங்க எக்ஸுங்கிறதுனா நான் சொல்றது என்னன்னா முன்னாள் எக்ஸ் லவரு. அதைத்தான் சொல்றாங்க. 76 வயசுக்கு மேல இதை பேசுறது இதெல்லாம் தவறான செயலுங்க. இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். அறியாமையில பேசுறீங்க. அன்னைக்கு அறியாமையிலே ஃபுல்லா பேசியிருக்கீங்க. ஏங்க இது வரைக்கும் அவருக்கு எக்ஸுங்கிறதுக்கு எங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அதெல்லாம் துறக்கப்பட்ட ஒரு ஒய்யானாரா? எக்ஸுக்கு அப்புறம் ஒய்யானாரா? எக்ஸுக்கு அப்புறம் ஒய்யா. ஏன் இப்படி ஒய்? என்ன சொல்ல வரீங்க? எக்ஸை மறந்துட்டாரா? என்னங்க சொல்ல வரீங்க? சரி விடுங்க. ரத்தம் சுண்டுற வரைக்கும், ரத்தம் இருக்கிற வரைக்கும் விஜய் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? என்ன புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அட்டைப்பூச்சி மாதிரி அவர் இருக்கிற கட்சியில எல்லாம் ஃபுல்லா ரத்தத்தை உறிஞ்சிருக்காங்க. இங்க ரத்தம் கொடுக்குற ஒரே கட்சி எங்க தாவேக்கா தான் அவருக்கு. புரியுதுங்களா? ரத்த தானங்கிறது அவர்கிட்ட தான் நாங்க நடத்தி அவரை குழுன்னு சந்தோஷப்படுத்தி, புரியுதுங்களா, 2 மாசம் முதலமைச்சரா அவரை நாங்க ஆக்கி காட்டல. ஆக மொத்தத்துல டொனேஷன் கம்பெனி நடத்துறீங்க. ரத்த டொனேஷன் கம்பெனி. கட்சி நடத்தல. டொனேஷன் கம்பெனி நடத்துறோமா? ரத்த தானம் தானே சொல்றீங்க? ரத்த தான கழகமா? தற்கொலை விரக்தி கழகம், அறியாமை கழகம். ஏங்க அவர் ரத்தம் வத்தி போச்சுன்னு சொல்றாருலங்க. ஆமா, புரியுதுங்களா? ரத்தம் வத்தி போச்சு சொல்ல. ரத்தம் இருக்கும் வரை விஜயோட தான் இருப்பேன். தலைவர் விஜயோட தான் இருப்பாங்க. ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் விஜயோட இருப்பேன். அப்போ ஒரு சொட்டு ரத்தமா எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். பாருங்களா எவ்வளவு தவறான ஒரு புரிதலுக்குள்ளார இருக்கிறீங்க. அறியாமையில பேசுறீங்க நீங்க. அதான் காரணம். ஏதோ ஒண்ணுங்க. என்னோட கடைசி கேள்விங்க நான் வச்சுக்கிறேன். இது வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க அறியாமையிலே பேசிட்டு இருக்கீங்க. உங்க தலைவர் மாதிரி. ஒரே ஒரு கேள்விதான். தலைவர் மீண்டும் பிரச்சாரத்தை எப்போது துவங்க இருக்கிறார்? தமிழகத்தில், மலேசியால இல்ல, தமிழகத்துல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தலைவர் இனிமேல் இங்க வந்தாருன்னா பொங்கல் அன்னைக்கு இல்லை, நீங்கள் எப்போவுமே பண்டிகை அன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிற இடத்துல அன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இந்த மாதிரி விழா இது நடத்துறதுக்கு, ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு டேட்டு கேட்பீங்க. நாங்கள் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் மீட்டிங் நடத்துகிற உத்வேகத்திலே இல்லை. அந்த சிந்தனையிலே கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்குது. தலைவர் இனிமேல் அதர் கண்ட்ரியில் தான் பிரச்சாரத்தை வைக்க போகிறார். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே வச்சு தான் நாங்கள் பேச போகிறோம். இங்கே வச்சு நடத்துகிறப்ப எங்களுக்கு வந்து இடப்பற்றார் கூட இடம் கொடுக்கறது இல்லை. அப்படியே கொடுத்தாலும் சந்தை கொடுக்கறது, அதுலேயும் சாவுகளை நிர்மாணிக்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஏகப்பட்ட சிக்கல்களை நடத்துறீங்க, தள்ளப்பட்டுறது. அதனால எதையுமே நாங்கள் இனிமேல் வந்து அனதர் கண்ட்ரியில் தான் மீட்டிங். புரியுதுங்களா? நாங்களும் தலைவரும் போயிடுவார், நாங்கள் எல்லாம் தொண்டர்கின்ற எல்லாருமே
அப்படியே கட்சியில் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து டிக்கெட் போட்டு நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து மீட்டிங், என்ன பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, எந்த குழுவாக இருந்தாலும் சரி, மக்களோட நடைப்பயணமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அனதர் கண்ட்ரியில் வச்சு தான் எங்களோட டீலு. பிரச்சனை எந்த பிரச்சனையை பற்றி பேசுவீங்க? பிரச்சனை எந்த பிரச்சனையா? தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பற்றி பேசுவீங்களா, அனதர் கண்ட்ரியில் உள்ள பிரச்சனையை பற்றி பேசுவீங்களா? ஏங்க எந்த ஊரில் இருந்தாலும் மக்களோட பிரச்சனைங்க, மனுஷனோட பிரச்சனை, அவனோட வாழ்வாதார பிரச்சனை, அதை பற்றி தானேங்க பேசணும். சரிதான். ஆமா, இந்த உலக விஜயால் வரக்கூடிய பிரச்சனையை பத்தி பேச மாட்டீங்க. என்னத்தை விஜயால் வரக்கூடிய பிரச்சனை? என்ன கூட்டம் வருது நீங்க தானே சொல்றீங்க. இவங்க வர வேண்டாம், அவங்க வர வேண்டாம், அப்படிதானே நீங்க தானே சொல்றீங்க. விஜய் வந்தாலே பிரச்சனையாகும், விஜய் வந்தாலே பிரச்சனை, தலைவர் வந்தாலே பிரச்சனையாகும் தானே சொல்றீங்க. ஒரு நல்ல பாருங்களேன், ஒரு கட்சி எங்க தலைவர் வந்தா பிரச்சனை வந்துருங்கிறீங்க. என்னங்க இது புதுசா இருக்கு? தலைவர் வந்தா இப்ப ப்ராப்ளம் தீரும் கேள்விப்பட்டிருக்கோம். எங்க தலைவர் வந்தாலே பிரச்சனை ஆகுதுங்க, எங்க தலைவர் வந்தாலே பிரச்சனை ஆகுதுங்க. இன்று முதல் பிரச்சனை வேற கழகமாகிருமா? இல்லைங்க, நீங்க வந்து எத்தனை கழகம் ஆகுது பாருங்களேன். ஒரு கழகத்தை வச்சுட்டு நீங்க வந்து அதாவது உங்களோட கேள்விகள் எல்லாமே வந்து ஒரு டிஎம்கே காரனோட கேள்வியாவே இருக்குது. இல்லை, ஒரு தாவேகா கட்சிக்காரன் இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க. தாவேகாரன் கேள்வியே கேட்க மாட்டேங்காங்க. கேள்வி கேட்டிருந்தானே விலகி இருக்குமே. கேள்வி கேட்காதவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. அது கரெக்ட் தான். அது தலைவருக்கு மட்டும் தான் நல்லது. நல்லா புரிஞ்சுட்டு பார்த்தீங்களா? அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நாடை நாசமாக்கி வச்சிருக்கீங்க தெரியுமா? படிப்பறிவு இல்லாத நாடாக இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் இலவசமாக முட்டை கொடுக்குறோன்னு சொல்லி முட்டை மேலே எல்லா குழந்தைகளுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தி படிப்பில் கூட முட்டை வாங்குற அளவுக்கு ஒரு சிந்தனையை கிரியேட் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முட்டையில் இவ்வளோ விஷயம் இருக்கே சார், புரியுதுங்களா? முட்டையில் எவ்வளோ கொள்ளை நடக்குதுன்னு தெரியுமா? லட்டில் வைக்கல சார், உங்களுக்கு முட்டையில தான் சார் வச்சுருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது போக ஒரு முட்டைக்கு 10 பைசா வைக்கிறாங்க. நார்மலாக ஒரு முட்டை 7 ரூபா 50 பைசா கொடுத்து இன்னைக்கு பொதுமக்கள் வாங்குறான். 3 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு முட்டையை 7 ரூபா 50 பைசாவுக்கு மாற்றினது யாரு? நம்மளோட விஜய். விஜயா? எல்லாரும் முட்டை முட்டைன்னு விஜய் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, எங்க தலைவர் முட்டை போடுறாரு. ஏங்க என்னங்க? இல்ல என்ன லட்டுல வைக்கல, முட்டையில தான் வச்சிருக்காங்க. அவ்வளவு முட்டைக்கு பின்னாலேயே இவ்வளவு அரசியல் பயங்கரமான சதி இருக்குதுங்க. முட்டை அரசியலை பேசுறீங்களே, முட்டாள்தனமா. அரசு ஊழியர்கள் பாடுபட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் ஒரு பக்கம் ஸ்ட்ரைக்கு, செவிலியர்கள் இப்பதான் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து 6ஆம் தேதி ஸ்ட்ரைக் வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி பேசுங்கன்னா முட்டை போண்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க அரசு ஊழியர்கள் பத்தி ஒரு விஷயங்க, அவங்களாம் எதுக்காக பண்றாங்க? எல்லாம் எங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் உங்களுக்காண்டி பண்றாங்களா? அவங்களுக்காக பண்ணலங்க, அவங்க முழுக்க எங்களுக்காக பண்றாங்க. ஏங்க 6ஆம் தேதி அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்கல்ல, ஆமா, எல்லாமே சேர்ந்து நடத்துறாங்கல்ல. ஆமா, 9ஆம் தேதி எங்க படம் ரிலீஸ், அதுக்காக முன்கூட்டியே எல்லாம் டிக்கெட்லாம் வாங்கணும். அவங்க லைன்ல நின்று டிக்கெட்லாம் புக் பண்ணி வாங்கிக்கணும். 9ஆம் தேதி படம் பார்க்கணும் அப்படிங்கிறதான். நீங்க நல்லா பாருங்க, 10ஆம் தேதி வித்ட்ரா பண்ணிப்பாங்க. ஜனநாயகத்துக்கு இவ்வளவு பெரிய இழுக்கா? ஜனநாயகம் படத்துக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு இப்பதாங்க தெரியும். ஏங்க சத்தியமாங்க, விஜய் மேல சத்தியமா நான் அதை சொல்றேன். சீரியஸா, எங்க தலைவனை வந்து நான் ரத்தமா நினைச்சிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். அம்மா மேல சத்தியம் பண்ணா கூட அப்புறமேல மாத்தி பேசுவாங்க. விஜய் மேல சத்தியங்கிறது மாத்தி பேசாத ஒரு வார்த்தை. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அரசு ஊழியர்கள்லாம் அத்தனை பேரும் எங்களுக்காக நின்று போராடுறாங்க களத்துல. இப்பதான் தெரியுதுங்க ரத்தத்துலனா உங்களுக்கு பித்தம் ஏறி போயிருக்குன்னு. சரிங்க, உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற, வழக்கம் போல் உங்களுடைய தலைவருடைய பயணங்கள் வெற்றி பெற, படங்கள் வந்து கடைசி படம் அவரை வெற்றி பெறக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து. இல்லைங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினாலும் சீரியஸாக வந்து நான் திருப்பி சொல்கிறேன், தலைவர் மலேசியாவில் சொன்ன விஷயத்து மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தில் இடம் உண்டு. மன்னிப்பு அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? அதை சொல்லவே இல்லையா தலைவர்? எங்கள் தலைவர்கிட்ட தான் போய் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மனசை வச்சுக்கிட்டு சும்மா கேமரா முன்னால் மக்கள்கிட்ட, எங்கள் தொண்டர்கள்ட்ட மாதிரி கேட்டால் கூட அந்த மன்னிப்பு உங்களை வந்து இந்த 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 யுகத்திலேருந்து உங்களை காப்பாற்றி வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும். தலைவர் அவர்களே, தலைவரின் தொண்டர் அவர்களே, மன்னிப்பு கேட்கறதுக்கு உண்டான காரணங்களை நீங்கள் சொல்லலை. அந்த காரணங்களோடு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் உங்கள் தொண்டனுக்காக. மன்னிச்சிருங்க. மன்னிப்பேண்ணா? மன்னிச்சிருங்க. எதுவும் மன்னிப்பேங்கிறீங்க? நாங்கள் உங்களை மன்னிக்க முடியுமாங்க? நாங்களாம் மன்னிக்க முடியாது. இந்த மன்னிப்பை வச்சு பல மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். அதனால்
நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நேரத்தை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் வருக.